கிங் ஆஃப் தமிழ் டிராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனை தட்டிட்டு வாங்க. வாங்க டைரக்டா டிராமாக்குள்ள போயிடலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரையும் தான் காட்டுறாங்க. ஹீரோவோட பேரு சார்லி. இப்ப ஹீரோ இவ்வளவு பார்க்க இவ குளிச்சுட்டு டவலோட நின்றுட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு டக்குன்னு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எப்படி லவ் ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்றத பத்தி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீரோயின் பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருப்பா. வந்து பார்த்தா அந்த ஆளு ஒரு வயசானவன். அவன் கிட்டேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்க அவன் இவளோட கையை பிடிச்சிட்டு வம்பிழுத்துட்டு இருந்திருப்பான். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்ல பேசி முடிக்கிறதுக்குள்ள எங்கடி போறேன்னு அவளோட கையை பிடிச்சி வம்பிழுத்துட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ தான் வந்து இவளை காப்பாத்துறான். அவனை பார்த்தவொன்னு சார்லி எப்படி இந்த இடத்துல அப்படின்னு ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறா. ஹீரோவோட அம்மா வந்து இவளோட டீச்சர். ரெண்டு பேரும் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே நல்ல பழக்கம். ஒரு நாள் ஹீரோயின் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோவோட வீட்டுக்கு தான் டியூஷனுக்கு வந்திருப்பா. இப்போ அவங்க அம்மா சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோ தான் வந்திருப்பான். ஏண்டா என் ஸ்டூடெண்ட்க்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது இப்படி தான் உள்ள வருவியா, கதவை தட்டிட்டு வர மாட்டியா, வெயிட் பண்ண அம்மா போய் உனக்காக பால் எடுத்துட்டு வரேன்னா அவங்க இந்த இடத்த வீட்டு போக. இந்த சைடு இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னைக்கு உன முதல் தடவை பார்த்தேனோ அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் நீ தான் என்னோட க்ரஷ் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. ஏய் ரேஹான், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க இவன் இப்படி கேட்டுட்டு இருக்க. இந்த மொட்டை தலை என்ன பார்த்தீங்கன்னா, என்னடா நான் பேசிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு வந்து கையை பிடிக்கிறேன்னு சொல்ல, நீ அந்த பொண்ணோட கையை பிடிச்சதுனால தான் நான் உன்னோட கையை பிடிச்சேன், என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரையானு ஹீரோ கூப்பிட. இவன் இப்படி கூப்பிட்டவனா அந்த ஆளு பயந்து அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். நீ நல்லா இருக்கியா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னோட சின்ன வயசு க்ரஷ், பார்த்து 2 வருஷம் ஆச்சு, மறுபடியும் உன்னை பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி வச்சுட்டு நான் நல்லா தான் இருக்கேன்னு இவ்வளோ சொல்ல. ஹீரோவை பார்த்தீங்கன்னா வா நான் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன்னு ஹீரோ அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். உன்னோட அட்ரஸ் மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்ல இவ்வளோ அவளோட அட்ரஸை சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியூரில் வேலை பார்க்குறதா டீச்சர் சொன்னாங்க, இந்த இடத்துல எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க, வெளியூரில் வேலை பார்க்குறது உண்மைதான், ஆனால் நான் இப்போ நம்ம ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டேன், இந்த இடத்துல ஒரு சின்ன பார் கூட வச்சு நடத்திட்டு இருக்கேன், ஆஃபீஸில் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட பாரில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவில் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ண. இவ்வளோ பார்த்தீங்கன்னா வீட்டில் ட்ராப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல, இதனால எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்குறா. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் இவளோட சித்தியை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா இறந்து போனதுக்கப்புறம் அவங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு பிளைண்ட் டேட்டு ஓகே ஆயிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவளுக்காக நல்ல மாப்பிள்ளை தானே பார்த்துருக்குன்னு உங்கள் அப்பா கேட்டுட்டு இருக்க. அட நல்ல மாப்பிள்ளை தாங்க, ரொம்ப பெரிய பணக்காரர், கண்டிப்பாக அந்த மாப்பிள்ளையை எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோயின் தான் வரா. இப்போ இல்லை பார்த்தோன்னே என்னம்மா மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, பார்த்தேன் நல்ல பணக்காரராக இருக்காரு, பாதி மில்லியன் வருதுச்சுன்னு தரேன்னு சொன்னார்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவங்க அப்பா சித்தி 2 பேரும் வாய் பழந்துட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உங்க பொண்ணு ஜெசிகா இருக்காளே, அவளுக்கு அந்த மாப்பிள்ளையை கட்டி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு 26 வயசு தான் ஆகுது, ஆனா அந்த ஆளுக்கு 40 வயசு ஆகி டைவர்ஸும் ஆயிட்டாரு, அவருக்கு என்ன பாக்குறதுக்கு பதிலா உங்க பொண்ணையை கட்டி வச்சா எனக்கு கொஞ்சம் வயசு கம்மியா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவங்க அப்பா ஷாக் ஆயிடுறாரு. எனது 40 வயசானு, எனது 40 வயசா, ஏண்டி அவ்வளோ வயசான ஆளுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க பாக்குற அப்படின்னு சொல்ல, கட்டி கொடுக்க பார்த்ததுல என்னங்க தப்பு, அந்த ஆளு ரொம்ப பெரிய பணக்காரர், அவரை கட்டிக்கிட்டா இவ தானே கஷ்டப்படாம இருப்பா, அதனாலதான் உங்க பொண்ணுக்கு அந்த மாதிரி மாப்பிள்ளையை பார்த்தேன், நான் பார்த்ததுல என்னங்க தப்பு, அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு வரதுச்சுன்னா பணம் கிடைக்கும், நம்ம பையனை அடுத்த வருஷம் காலேஜ் சேர்க்கணும், அந்த விஷயத்த மறந்துட்டீங்களா, இவ 5 வருஷமா வேலைக்கு போறா, உங்களுக்கு 1 ரூபாய் கூட கொடுக்கறதில்ல, அப்படி இருக்கிறப்ப நம்ம குடும்பத்தை எப்படிங்க பார்க்க முடியும், இந்த வீடு கூட உங்களுக்கு சொந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. போது நிப்பாட்டு, என் பொண்டாட்டி உடம்பு சரியில்லாமல் இருந்தப்ப மெடிக்கல் செலவு எல்லாத்தையும் பார்த்தது அவங்க அங்கிள் தான், அவங்க அங்கிளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கறதுக்காக தான் அவள் வேலைக்கே போயிட்டு இருக்கா, அப்படி இருக்கிறப்ப அவளை எதுக்காக போட்டு டார்ச்சர் பண்ற, நீ நல்ல எண்ணத்துல என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கல, கெட்ட எண்ணத்துல தான் பார்த்துருக்கேன்னு அவர் சண்டை போட்டுட்டு இருக்க. என் சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எப்படியோ போய் தலைங்க அப்படின்னு அவன் இந்த இடத்த வீட்டு வந்துட்டு இருக்க. அவளை பக்கத்து வீட்டுக்கார ஆண்டி தான் பார்க்குறாங்க. ஏமா ரேகான், என்ன உன் வீட்டுக்குள்ள ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா ஆண்டி நான் உங்ககிட்ட சொல்லுவேன், ஆனா நீங்க யாருக்கிட்டே சொல்லக்கூடாது ஓகேவான்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஸ்டெப் மதர் எனக்காக ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்க, அந்த ஆளு கொஞ்சம் வயசானவன், கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகி ஒரு குழந்தை கூட இருக்கு, அவனுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்களா, அதுதான் உள்ள சண்டையா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு பாரு, மனசாட்சி இல்லாதவ, நான் வேணா உங்க அப்பா கிட்ட பேசவான்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் ஆண்டி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடா. இப்ப ஹீரோயின் நம்ம ஃப்ரெண்டு கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. அவளை பாத்தீங்கன்னா எங்க அம்மா எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க, எப்படி உன்னோட ஸ்டெப் மதர் உனக்கு போய் இப்படி வயசான ஆள மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கலாம், அவளுக்குலாம் மனசாட்சி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அவங்களா என்ன ஒழுங்கா பாத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் எங்க அம்மா வீடையே என் பேருக்கு மாத்தி கொடுத்தாங்க, ஆனா கடைசியா என்ன நடந்துச்சு, என்னதான் வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்கன்னு இவ ஒரு பிளாஷ்பேக்கை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி அவங்க தங்கி இருந்த வீடை ஹீரோயின் பேருக்கு எழுதி வச்சிருப்பாங்க, இந்த வீடு என் பொண்ணுக்கு தான் சொந்தம், இதுல இருந்து ஒரு செங்கல் கூட உனக்கு கிடையாது, உங்க அப்பாவை நம்பாத, என்னைக்கு இந்த வீடை யார் பேருக்கு நீ எழுதி கொடுக்க கூடாது, இது உன் பேர்ல தான் இருக்கணும்னு சொல்லி அவ பேருக்கு எழுதி வச்சிருப்பாங்க. அவங்க அம்மா செத்து போன கொஞ்ச வருஷத்துலயே அவங்க அப்பா 2வது கல்யாணமும் பண்ணியிருப்பாரு. 2வது கல்யாணம் பண்ணி அவங்க அப்பாவுக்கு ஒரு பொண்ணும் பையனும் பிறந்திருப்பாங்க. இப்போ ஒரு நாள் அவங்க அப்பா பாத்தீங்கன்னா நீ தான் காலேஜ் சேர போறல, இதுக்கப்புறம் இந்த வீட்டை
வீட்டுல இருக்காத, ஏன்னா உன் தம்பிக்கு ரூம் தேவைப்படுதுன்னு சொல்ல அவ கை குழந்தை அவளுக்கு எதுக்காக ரூம்னு இவ கேட்டிருப்பா. நான் சொல்றதை மட்டும் செய், இதுக்கப்புறம் நீ காலேஜ் ஹாஸ்டல்லே தங்கிக்கன்னு சொல்லி அவளை வீட்டை விட்டே வெளியே தரத்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் பத்தி தான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. என் சித்தியோட பேச்சை கேட்டுட்டு தான் எங்க அப்பா இவ்வளவு பண்ணாரு. என் வாழ்க்கை இப்படி மோசமா மாறினது காரணமே அவங்க தான். கண்டிப்பா அவங்களை நான் என்னைக்கும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. சரி சரி பழசெல்லாம் பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினை பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னதான் கவலையா இருந்தாலும் ஒரு சந்தோஷமான விஷயமா நடந்துச்சு தெரியுமா. ரொம்ப நாள் கழிச்சு நான் சார்லியை பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரும் சார்லியோட அந்த பாருக்கு தான் வந்திருக்காங்க. இப்போ இல்ல பாத்தீங்கன்னா, ஏய் சார்லி நீ ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்க தானே, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லடி, 8 வருஷமா அவன் மேல கிரஷ்ல இருந்துட்டு இருக்க, ஒரு தடவை அது மனசு விட்டு பேசினா தானே நல்லா இருக்கும், இந்த தடவை அவனை பேசி கரெக்ட் பண்ற வழியை பாருன்னு சொல்ல அமைதியா இரு யாராவது கேட்டு போறாங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துக்கு நினைச்ச மாதிரி கரெக்டா ஹீரோவும் வந்துடுறான். இப்ப அவன் இவ்வளவு பார்த்தோன்னே, ரேகா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என் ஃப்ரெண்டு கூட ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தேன், நீங்க என்ன இந்த இடத்துலன்னு அவ கேட்டுட்டு இருக்க. இது என்னோட பார்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோ இப்படி ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா நான் ரெஸ்ட் வரைக்கும் போயிட்டு வரேன்னா அவ இந்த இடத்த விட்டு போக ஹீரோ பக்கத்துல உட்காந்து இவ கூட பேச ஆரம்பிச்சிடறான். இப்ப ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒன்னும் அவன் ஃப்ரெண்டு கூட இந்த இடத்துல பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி கேட்க ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்ல. என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க, நான் எப்ப பேசினாலும் நீ ஒரு மாதிரி நர்வஸாவே இருக்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் நல்லதா இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ல பாக்குறதுக்கு நீ ரொம்ப அழகா இருக்க, என்னோட பார்ல இந்த ஜூஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், நீ வேணா ட்ரை பண்ணி பாருன்னு சொல்ல இல்ல சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் அவனை கூப்பிடுறான். இப்ப ஹீரோ அவன் கிட்ட போனவன அவனை பாத்தீங்கன்னா இந்த அழகான பொண்ணு யாரு, பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கா உன் ஆள் அப்படின்னு சொல்லி கேட்க, லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத, அவ என்னோட ஃப்ரெண்டு மட்டும் தானே ஹீரோ சொல்ல. அங்க வேலை பாக்குற பொண்ணை பாத்தீங்கன்னா பாஸ் நீங்க ஓகேனா சொல்லுங்க, மேடம்காக ஸ்பெஷலா ஜூஸ் போடுறேன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. அவன் முன்னாடி இந்த மாதிரி கிறுக்குத்தனமா பேசாதீங்க, அமைதியா ட்ரிங்க்ஸை மட்டும் எடுத்துட்டு போய் கொடுங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நான் கொண்டு போய் கொடுக்குறேன்னு இவன் கொண்டு போறான். இப்ப அவன் ஹீரோனுக்காக ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்களே என்னோட பாஸும் சின்ன வயசு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்க இவ்வளவு ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவன் ஹிரண் கிட்ட பேசி முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போக இவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஏய் எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குடி, ஒருவேளை சார்லிக்கும் உன் மேலே அந்த மாதிரி என்ன இருக்குமோ, நீ வேணா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்ல, ஆனால் எனக்கு பயமாக இருக்குடின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவளுங்க 2 பேரும் பாரில் சரக்கு அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட வீட்டில் உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட அப்பா தான் கால் பண்ணாரு. இப்போ அவர் கால் பண்ணி உன் சித்தி பண்ண விஷயத்துக்காக என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பா இதுக்காக உங்கள் பேச்சு கேட்டு இவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும், என்ன நடந்தாலும் சரி எங்கள் அம்மாவோட வீட்டை நான் எழுதி தர மாட்டேன்னு சொல்ல, ஆனா எனக்கு வேற வழி இல்லையேமா, உன் தம்பி காலேஜ் போறான், உன் தங்கச்சி வேலைக்கு போறா, அவங்க 2 பேருக்கும் நான் சப்போர்ட் பண்ணி ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சப்போர்ட் பண்ணி ஆகணுமா, அவங்க 2 பேரும் என்னை என்னைக்கு அக்காவா நினைச்சு கூட பார்க்கல, உங்க பொண்டாட்டி என்ன பொண்ணா நினைக்க வேண்டாம், ஒரு மனுஷா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க, அப்படி இருக்கிறப்ப இந்த வீடை எதுக்காக உங்களுக்கு எழுதி தரணும், அந்த வீடை எழுதி கொடுத்தா எல்லாரும் என்ன நடுத்தரில் தான் நிற்க வைப்பீங்க, கண்டிப்பாக நான் எழுதி கொடுக்க மாட்டேன், இதுக்கப்புறம் கால் பண்ணி என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபோனை கட் பண்ணிடுறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஃபேமிலின்னு பார்த்தது போதும், இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்களை சும்மா விட மாட்டேன், நான் வம்பு வேணான்னு விலகி போயிட்டு இருந்தா இவங்க என்னை சும்மா இருக்க விட மாட்டேங்கிறாங்க, எங்கள் அம்மா எனக்குன்னு விட்டது அந்த வீடு மட்டும்தான், எங்கள் அம்மாவோட ஞாபகங்கள் எல்லாம் அந்த வீட்டில் இருக்கு, கண்டிப்பாக அந்த வீடை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இதுக்கப்புறம் என்னோட உண்மையான முகத்தை பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹிரின் பார்த்தீங்கன்னா அவளோட ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட டீச்சர் தான் கால் பண்ணுறாங்க. இவளோட டீச்சர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட அம்மா தான். இப்போ இவங்களை பார்த்தீங்கன்னா நாளைக்கு என் வீட்டுக்கு டின்னருக்கு வந்தால் நல்லா இருக்குமா, எல்லாரும் ஒன்றா சாப்பிடலான்னு இருக்கோம், நீ வான்னு சொல்ல ஹீரோயின் சரின்னு சொல்லிடுறா. இப்போ இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. அவங்கப்பா பார்த்தீங்கன்னா நாளைக்கு உன்னோட பர்த்டே, உன் பர்த்டேக்கு நம்ம ஃபேமிலி மெம்பர் எல்லாரும் வருவாங்க, அதுக்கே ரேஹானை இன்வைட் பண்ண, அவங்க வந்தானா ரொம்ப வெக்கப்படுவா, நம்ம ஃபேமிலி மெம்பர் யாருமே அவளுக்கு தெரியாது, அவளை கூப்பிட்டனா அவளுக்கு ஒரு மாதிரி எம்பரசிங்கா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னங்க இப்படி பேசுறீங்க, அவளை சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு தெரியும், நான் இன்வைட் பண்ணதுல என்ன தப்பு, அவளுக்கு என்னையும் உங்களே நல்லா தெரியல, அது போதும் விடுங்க, அவளை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, அவளை நான் பாத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் உங்க தருதல பிள்ளைக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுங்கன்னு சொல்ல அவங்க அப்பாவும் ஹீரோக்கு கால் பண்ணி வீட்டுக்கு கூப்பிடுறாரு. இப்போ வர பாத்தீங்கன்னா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு ரேகானும் வர, நீயும் வந்துடுற அப்படின்னு சொல்ல ஹீரோ சரி சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட பர்த்டேக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வர, கூடவே ஒரு நாய்க்குட்டியும் கூட்டு வரான். அது பார்த்தோன்னா அவங்க அம்மாவோட முகமே மாறி போயிருது. என்னோட நாயெல்லாம் கூட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா நாளைக்கு நான் வெளியூர் போறேன், என் நாயை யார் பாத்துக்குவா, நீங்க தானே பாத்துக்கணும், அப்பா கிட்ட கொடுத்து பாத்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏண்டா 30 வயசு ஆகுது, இன்னும் பொண்ணுங்க கூட டேட் பண்ணாம நாய் கூட சுத்திட்டு இருக்க, இப்படியே நீ சிங்கிளா இருந்தேன்னு வச்சுக்க, பாக்குற எல்லாரும் உன்னை பத்தி ஏதாவது தப்பா பேச போறாங்க, சீக்கிரமா ஒரு பொண்ணை காதலிக்கிற வழியை பாரு, இல்லைன்னா அம்மா சொல்ற பொண்ணை கட்டிக்கிற வழியை பாருன்னு சொல்லிட்டு இருக்க.
இவங்க இப்படி சொன்னதை பார்த்தோன்னே ஹீரோக்கு இவளோட முகம் தான் ஞாபகம் வருது. இப்போ ஹீரோ இப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்க அவனோட அப்பாவை பார்த்தீங்கன்னா, டேய் போய் சோயா சாஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு எடுக்கலான்னு வெளியே வந்துட்டு இருக்க கரெக்டா ஹீரோயின் மேலே இடிச்சிடறான். இவன் இப்படி இடிச்சதுல அவ கையில வச்சிருந்த ஃப்ளவர் பொக்கே கீழே விழுந்துருது. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, சாரி தெரியாம இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும் நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ உள்ள வந்துட்டு இருக்க டீச்சர் ஹீரோயினை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நல்லா இருக்கேம்மா, பார்த்து எவ்வளவு நல்லாச்சு, உன்னோட வேலையெல்லாம் நல்லா போதா அப்படின்னு சொல்லி கேட்க நல்லாதான் போகுதுன்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவங்கள பார்த்தீங்கன்னா, இங்கே பாருமா உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, உனக்கு ஓகேனா சொல்ல ஆண்டி உனக்காக பிளைண்டேட்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஆண்டின்னு இவ சொல்லிட்டு இருக்க அந்த இதுக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து இதில் ஸ்நாக்ஸ் இருக்கு உனக்கு வேணும்னா சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க இவ்வளோ தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவோட அம்மா பக்கத்தில் இந்த நாய்க்குட்டி வந்தோன்னா அவங்களுக்கு தும்மலா வருது. ஏன்னா அவங்களுக்கு நாய்னா அலர்ஜி, எனக்கு நாய்க்குட்டினா சுத்தமாக ஆகாதுமா, ஆனால் இந்த நாயை பார்த்துக்க சொல்லி என்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டு போகிறான், என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆண்டி உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நாய்க்குட்டியை நானே பார்த்துக்குவான்னு சொல்ல சரி பார்த்துக்கன்னா அவங்களும் சொல்லிடுறாங்க. இப்போ அவங்க இப்படி பேசிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா கேக் எடுத்துட்டு வரான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஆண்டி இன்னைக்கு உங்க பர்த்டேவா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா அப்படின்னா அவங்களும் சொல்றாங்க, என்னை மன்னிச்சிருங்க நான் எதுவுமே கிஃப்ட் வாங்காம வந்துட்டேன்னு சொல்ல கிஃப்ட் எல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ வந்து பக்கத்தில் உட்காரான். இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, எங்க பாருடா ஓ நாய்க்குட்டியா அவ பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா, அவளுக்கு தேங்க்யூ சொல்லு, இந்த நாயோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க காத்தவராயன்னு ஹீரோ சொல்றான். என்னது காத்தவராயனா, என்னடா பேர் வச்சிருக்க, நீ நாய்க்குட்டி வளர்க்குறவ மாதிரியா பேர் வச்சிருக்க, ஏதோ காட்டு மாதிரி பேர் வச்சிருக்க, ஒழுங்கா ஒரு நாய்க்குட்டிக்கு பேர் கூட வைக்க மாட்டியா, சரி விட்டு தல, எங்க பாரு அம்மா உனக்காக ஸ்மித்தோட பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன், அந்த பொண்ணு கூட பிளைண்ட் அரேஞ்ச் பண்றேன் போய் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்ல இவங்க இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஸ்மித் சாரோட பொண்ணா, ஆனா அவரோட பொண்ணுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்ல பாய் ஃப்ரெண்டா, ஆனால் இந்த விஷயத்தை பற்றி ஸ்மித் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு வெளியூரில் வேலை பார்க்குறான், அந்த பொண்ணுமே அவளோட பாய் ஃப்ரெண்ட் பற்றி அவங்க அப்பா கிட்ட பேசலை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்போனா நானும் அவர்கிட்ட பேசாமல் இருக்கிறதா நல்லது, இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்த்தேன், அது நடக்காது போல அப்படின்னு இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா டின்னர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே கூப்பிட்டு வந்து உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிடுறான். இப்போ இந்த டின்னர் பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவில் கூட்டிட்டு வந்துட்டு இருக்க பார்த்தா ஒரு மாதிரி நர்வஸா இருக்கா. அதை பார்த்தவொடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா, ஏன் ஒரு மாதிரி நர்வஸாவே இருக்க, நான் உன் பக்கத்தில் இருக்கும் போதெல்லாம் உன்னை நோட் பண்ணிட்டே இருப்பேன், ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லதா இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் பிளைண்டட் போக்ஸ் சொல்லி என்னை கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க, ஒன்று கூட கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்கன்னு அன்னைக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் இப்போ ஒரே சூழ்நிலையில தான் இருக்கோம், நான் வேற யாரையோ பிளைண்டட் பார்த்து கல்யாணம் பண்ணுறதுக்கு தெரிஞ்ச பொண்ணு உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இப்படி கேட்ட உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நான் 8 வருஷம் எந்த பையன் மேலே க்ரஷ்ஷாக இருந்தேனோ அந்த பையன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறான், என்னால் அதை நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி வச்சுட்டு, உங்களுக்கு ஏற்ற பொண்ணு நான் கிடையாது, ஏன்னா என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க, எங்கள் அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அது மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கை கொஞ்சம் மோசமாக போயிட்டுருக்கு, என்னை விட உங்களுக்கு பெட்டரான பொண்ணு கிடப்பா, நீங்கள் நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்ல பெட்டரான பொண்ணா எப்படி, எங்கள் அம்மாவுக்கு ஒன்று தெரியும் எனக்கும் ஒன்று தெரியும், வேற யாரையோ கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் ஒன்றையே கல்யாணம் பண்ணிக்குவேன், யோசிச்சு நல்ல முடிவாக சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக அவங்க அம்மாவும் அப்பாவும் கோவப்படுவாங்க, அவங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இருக்கேன். அட அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, எங்கள் அம்மா பிளைண்ட் பார்க்குற பொண்ணுங்க மட்டும் எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க 2 பேருக்கு செட் ஆகுன்னு நினைக்கிறியா, அதெல்லாம் அவங்கவுங்க தலையெழுத்து, நம்ம 2 பேரையும் ட்ரை பண்ணக்கூடாது, ஒரு ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இப்படி கேட்டவொடனே இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அவனை நல்லபடியாக பார்த்துக்குவேன், யோசிச்சு நல்ல முடிவாக சொல்லுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரா. இப்போ அவன் நாய்க்குட்டியை கூட்டு வீட்டுக்கு வர அவளோட ஃப்ரெண்டு கிட்ட நடந்துக்கதை எல்லாத்தையும் சொல்கிறான். இந்த நாய்க்குட்டி சார்லியோட நாய்க்குட்டி, அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டேன்னு சொல்ல இது கல்யாணமான அவஷாக்காயிட்டு இருக்க. ஆமாண்டி எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா, நீ அவனை ரொம்ப நல்லா காதலிச்சிட்டு இருக்க, அப்படி இருக்கிறப்ப அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டா நீ உடனே ஓகேன்னு தானே சொல்லியிருக்கணும், ஏன் யோசிச்சு சொல்றேன்னு சொன்னேன். எங்க பாரு என்ன நடந்தாலும் சரி உன் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளு, உனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் நாய்க்குட்டியை கூட்டிட்டு ஹீரோவை பார்க்க தான் வரா, ஏன்னா அவன் வெளியே போயிட்டு வந்துட்டான். இப்போ ஹீரோ நாய்க்குட்டியை கொஞ்சிட்டு என்ன சொல்றானா, நம்ம 2 பேரும் டின்னருக்காக வெளியே போகலாமா, வெளியே உட்காந்து பேசினா நல்லா இருக்குன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் ஹோட்டலில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அங்கே வேலை பார்க்குறவங்கள பார்த்தீங்கன்னா, ஏ ரேகான் யார் இது, உன்னோட பாய் ஃப்ரெண்டா, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கான்னு சொல்ல பாய் ஃப்ரெண்ட் கிடையாது அவளோட ஃபியான்சி, அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. அது பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா, கல்யாணமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, ரொம்ப சந்தோஷம்,
சந்தோஷம். இன்னைக்கு சாப்பாட்டுக்கு நீங்க காசு கொடுக்க வேணாம், கல்யாண கிஃப்டா வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்க இந்த இடத்த வீட்டு போயிட்டு இருக்க ஹீரோவா பாத்தீங்கன்னா நம்ம 2 பேருக்கு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு மறக்காம கிஃப்ட் கொடுத்துருன்னு சொல்ல இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோவா பாத்தீங்கன்னா நாளைக்கு போய் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்மளோட வாழ்க்கையை புதுசா ஆரம்பிக்கலாம்னு சொல்ல இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருக்க இந்த சைடு ஒரு கப்பல் சண்டை போட்டு போறாங்க. உன் கூட வாழ பிடிக்கல, டைவர்ஸ் வேணும் போயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இருக்க அதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒரே பயமா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த சர்டிபிகேட்டை நீயே பத்திரமா வச்சுக்கன்னு சொல்லிட்டு இருக்க எவ்வளவு சரின்னு கையில வாங்கிக்கிறா. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கா. அவனுக்கு அவனோட அம்மா தான் கால் பண்றாங்க. இப்ப அவங்க கால் பண்ணி ஏண்டா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல உனக்கு என்ன வேலை, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. ஆன்டி லிண்டா தான் சொன்னாங்க. உண்மையை சொல்றா, யாரை கல்யாணம் பண்ணிருக்கா அப்படின்னு அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்க. ஆன்டி எப்படி இந்த இடத்துல, ஒருவேளை அவங்க டைவர்ஸ் பண்ண போறாங்களா இல்ல புதுசா யாராவது கல்யாணம் பண்ண போறாங்களான்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. பேச்ச மாத்தாத, ஒழுங்கா நீ யாரை கல்யாணம் பண்ணிருக்க, அந்த பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு வாடா, என்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ற அளவுக்கு போயிட்டியா, உன் காலை உடைக்காம விட மாட்டேன்னு அவங்க கத்திட்டு போனை வைக்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க, சப்போஸ் ஆன்டி ஏதாவது ரொம்ப திட்டினாங்கன்னா பழி எல்லாத்தையும் என் மேல போட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நீ மட்டுமா கல்யாணம் பண்ண, நானும் தானே உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன், எந்த பிரச்சனாலும் சேர்ந்து சால்வ் பண்ணலாம், எங்க அம்மா லைட்டா அடிப்பாங்க, அதெல்லாம் நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு சரின்னு சிரிச்சுக்கிட்டே ஹீரோ கூட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. இந்த சைடு உங்க அம்மா அப்பாவை தான் காட்டுறாங்க. ஏண்டி அவன் பொண்டாட்டியை கூட்டு வீட்டுக்கு வரானா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாங்க வீட்டுக்கு வரான், அவனுக்கு எவ்வளவு தைரியம், என் பெர்மிஷன் இல்லாம கல்யாணம் வரைக்கும் போயிட்டான், அவனை என்ன பண்ற பாருங்க அப்படின்னு அவங்க அம்மா கோவத்தோட கிச்சனுக்கு வந்துட்டு சப்பாத்தி கட்டையை தான் தேடிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னா அவங்க அப்பா சப்பாத்தி கட்டையை எடுத்து ஒளிய வச்சிடறாரு. ஏன் பொண்டாட்டி என்ன தேடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க சப்பாத்தி கட்டையை தாங்க தேடுறேன், அதுல அடிச்சாதான் அவன் கை கால்லாம் வீங்கும், இன்னைக்கு அவனை என்ன பண்ற பாருங்கன்னு இவங்க தேடிட்டு இருக்க. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா சப்பாத்தி கட்டையை நைஸா எடுத்துட்டு போய் ஒளிய வச்சுட்டு சின்னதா ஒரு குச்சியை எடுத்துட்டு வராரு. அதுதான் கிடைக்கலன்னா இதுல அடிமா, இதுல அடிச்சாலும் நல்லா வலிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. இவங்களும் சரின்னு ஒட்டடை அடிக்கிறத எடுத்து கையில வச்சுட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ அவங்க வீட்டு கதவை தட்ட அவங்க அம்மா கையில குச்சியோட வந்து நிக்கிறாங்க. அதை பார்த்தவன ஹீரோ பயந்து போயிட்டு இருக்க. அம்மா என்ன அடிக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாண்டா உன் காலை உடைக்காம விட மாட்டேன்னு அவங்க கத்திட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா லைட்டா ஒளிஞ்சு பாக்குறான். அதை பார்த்தோன்னா அவங்கள பாத்தீங்கன்னா ஏண்டா நீ ரெகனையா கல்யாணம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா நீ ஹீரோ சொல்றான். அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா பாத்தீங்கன்னா என் கூட ஸ்டடி ரூம்க்கு வா, உன்கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி 2 பேரையும் உள்ள கூப்பிடுறாங்க. அவங்க அம்மாக்கு இவன் ரெகனை கல்யாணம் பண்ணதுல சந்தோஷம் தான், ஆனா சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டானே அப்படின்ற கோவமும் இருக்கு. இப்ப அம்மாவும் பிள்ளையும் உள்ள பேசிட்டு இருக்கு. இந்த சைடு ஹீரோனுக்கு ஒரே பயமாயிட்டு இருக்கு. ஐயோ பாவம் ஆன்டி அவரை அடிச்சு போட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவ பயந்துட்டு இருக்க. ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி நீ கவலைப்படாதமா, லைட்டா 2 பேரும் அடிச்சுக்குவாங்க இல்லைன்னா கட்டி பிடிச்சுக்குவாங்க, அங்கிள் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேன், நைட் ஏதாவது ஸ்பெஷலா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைக்கு போயிட்டு இருக்க. இந்த சைடு அவங்க அம்மா பாத்தீங்கன்னா ஏண்டா அவளை நீ தான் ஏதோ பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்க, கல்யாணம் என்ன விளையாட்டு விஷயமா, அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா, அவ வாழ்க்கையில எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கான்னு தெரியுமா, அவளை கல்யாணம் பண்றதுலாம் பிரச்சனை இல்லை, அவளை நல்லபடியா பாத்துக்கணும், எங்க பாரு அவளை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போற மாதிரி ஏதாவது கெட்ட எண்ணத்துல கல்யாணம் பண்ணியிருந்தனா தயவு செஞ்சு அவளை விட்டுன்னு சொல்ல. அம்மா யாராவது கல்யாணம் பண்ண பொண்ணை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுவாங்களா, ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, அவளை நான் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்ல. வாய மூடு, ரேகான் ரொம்ப நல்ல பொண்ணு, ஆனா நீ சரியான மோசமான பையன், உனக்கு அவளுக்கு எப்படா செட் ஆனிச்சு, எப்படி அவளை கரெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அம்மா நான் அவளை சீரியஸா தான் கல்யாணம் பண்ணிருக்கேன், விளையாட்டுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணல, நான் உண்மையை தான் சொல்றேன்னு சொல்ல. என்ன மாயமந்திரம் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணன்னு தெரியல, அவளை நீ எத்தனை டைம் மீட் பண்ணிருக்க, ஒரு 2-3 டைம் தான் மீட் பண்ணிருக்க, அதுக்குள்ள அவளை கல்யாணம் பண்ணிட்டேன்னா அவங்க அம்மா கம்பெடுத்து போட்டு ஹீரோவை அடிச்சிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோயின் வந்து தடுக்கிறான். ஆன்ட்டி தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ சும்மா இருமா, அவன் தான் ஏதோ பேசி மைக்கி உன்னை கல்யாணம் பண்ணிருக்கான், தப்பெல்லாம் அவன் மேலதான் சொல்லிட்டு இருக்க. இல்ல ஆன்ட்டி தப்பு என் மேலே இருக்கு, அவரை கல்யாணம் பண்றதுக்கு என்னோட விருப்பமும் தேவையில்லை, எனக்கு அவரை பிடிச்சிருந்தது அதனாலதான் நான் கல்யாணம் பண்ணேன், ஒருவேளை பிடிக்கலன்னா கண்டிப்பா அந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டேன்னு சொல்ல. அதை பார்த்தோன்னா அவங்கள பாத்தீங்கன்னா சும்மா அவனை காப்பாத்துறதுக்காக என்கிட்ட பொய் சொல்லாதாமா அப்படின்னு சொல்ல. நான் பொய்யெல்லாம் சொல்ல உண்மையதான் சொல்றேன், உண்மையாவே உங்க பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவங்க அம்மா சைலண்ட் ஆயிடுறாங்க. இப்ப இவங்க அம்மா பாத்தீங்கன்னா அவ பிடிச்சிருக்குன்றதுனால சும்மா விட்டுட்டு போறேன், அவளை ஒழுங்கா பாத்துக்கலன்னா கை காலை உடச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த இடத்த விட்டு போக. இவ்வளவு பாத்தீங்கன்னா உங்க அம்மா கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் இப்பெல்லாம் சொன்னேன், நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்கன்னு சொல்ல. சரின்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆன்ட்டி உங்களை அடிச்சாங்களே காயம் எது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எங்கள் அம்மாவுக்கு நடுவில் இதெல்லாம் சகஜமாக நடக்கிறதானே ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டு வந்து அவ கூட பேசிட்டு இருக்காங்க. என் வீட்டுக்கு மருமகளா நீ வருவேன், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா, நான் கோவப்படுறேன் அப்படின்னு நீ எதுவும் தப்பா நினச்சிக்காத, அவன் என்கிட்ட சொல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டான்னு எனக்கு கோவம் இருந்துச்சு, ஆனால் ஒன்னதான் கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு கோவம் எல்லாமே போயிடுச்சு தெரியுமா. என் மனசுல இருக்க ஒரே பயம் என்ன தெரியுமா, என் பையன் உனக்கு நல்ல புருஷனா இருப்பானான்னு தெரியல, ஒருவேளை அவன் உன்னை புள்ளி பண்ணான்னு வச்சுக்க என்கிட்ட வந்து சொல்ல
சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்காக என்னென்ன பொருள் கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க. இது என் மாமியாரோடது, அப்புறம் இது என்னோடது, இது எல்லாமே உனக்காக தான். இதுக்கப்புறம் நீ என்ன ஆன்டின்னு கூப்பிடக்கூடாது, டீச்சர்னு கூப்பிடக்கூடாது, அம்மான்னு தான் கூப்பிடுன்னு சொல்லி கொடுக்க. ஐயோ அம்மா இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன யோசிக்கிறானா, எங்க அம்மா இறந்து போய் ரொம்ப வருஷம் ஆகுது, அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் யாரையும் அம்மானு கூப்பிட்டதில்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு தேங்க்ஸ்மா அப்படின்னு இவன் அழுதுட்டு இருக்க. ஏமா அழுதுட்டு இருக்க, இங்க பாரு இனிமே நீ அழுகவே கூடாது, சந்தோஷமா இருக்கணும்னு அவங்க சொல்லிட்டு இருக்க, இவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ண எல்லாரும் ஒன்னதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா சரி எப்போ 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாமே எதிர்ச்சியாக நடந்துச்சுன்னு இவங்களே சொல்லிட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கணும், உன் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு என் பையன் கூட ஸ்டே பண்ணிடுமான்னு சொல்ல ஹீரோனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் வெளியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா உங்க ஃபேமிலிக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணு, நம்ம எல்லாரும் ஒன்றா மீட் பண்ணிட்டா நல்லா இருக்குன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி கல்யாண விஷயத்த பேசலான்னு இவ கால் பண்ணிட்டு இருக்க. அந்த காலை சித்தி தான் அட்டன் பண்றாங்க. அப்பா கிட்ட பேசணும்னு சொல்ல எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேச அவர் குளிச்சிட்டு இருக்காருன்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. இல்ல அப்பா வெளியே வந்ததுக்கு அப்புறம் கால் பண்ணுங்கன்னு சொல்றதுனா சொல்ல, இல்லைன்னா போனை வேடினா அவங்க போனை கட் பண்ணி விட்டுட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டு ஆன்ட்டிக்கு தான் கால் பண்றாங்க. ஆன்ட்டி எங்க அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும், உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நான் எங்க அப்பா கிட்ட பேச ஆசைப்படுறேன்ற விஷயத்த அவர்கிட்ட சொல்லிருங்கன்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிட்டு நேரா இவளோட அப்பாவை பாக்குறதுக்காக வராங்க. இப்போ ஆன்ட்டியை பார்த்தோன்னே இவங்கள பார்த்தீங்கன்னா என்ன இந்நேரத்துக்கு வந்து எங்கள் வீட்டு கதவு தட்டியிருக்கீங்க, அவ தான் கால் பண்ணி சொன்னாலா, நாங்கள் எல்லாம் பிஸியாக இருக்கோம் அப்புறமா வந்து பாருங்கன்னு சொல்ல சொந்த பொண்ணை கூட பேச விட மாட்டேங்கிற, நீ எல்லாம் எந்த மாதிரி பொம்பளை, நான் பேசுறது உன் புருஷன் காதில் விழுந்தா அதுவே போதும், உன் பொண்ணு பேசணும்னு ஆசைப்படுறா, கால் பண்ணி பேசுகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இவங்கள பாத்தீங்கன்னா அந்த ரேகானுக்கு ஏதாவது பிரச்சனைனா இவங்கள ஃபர்ஸ்ட் ஆளா வந்து நிக்கிறாங்க அப்படின்னு அவங்க சித்தி திட்டிட்டு இருக்க. அவங்க அப்பாவை பாத்தீங்கன்னா அவ கால் பண்ணி என்கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்கா, எதுக்காக அவளை பேசவில்லை, ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல அவ கால் பண்ணதை சொல்றதுக்கு நான் மறந்து போயிட்டேன், சும்மா என் மேல பழி போட்டுட்டு இருக்காதீங்கன்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா என் பொண்ணு அவ ஹைஸ்கூல் டீச்சரோட பையனை கல்யாணம் பண்ணியிருக்கா, 2 பேரோட ஃபேமிலியும் மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க, இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் கால் பண்ணியிருக்கா, இன்னொரு தடவை அவ கால் பண்ணா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்ல அதுக்குள்ள உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சானே இவங்க பொறாமப்பட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் 2 பேரோட ஃபேமிலியும் ஒன்னா மீட் பண்ணி பேசிட்டு இருக்கா. அவங்க சித்திக்கு இவங்க பார்த்ததுல விருப்பமே இல்லை. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அப்பா கிட்ட எந்திரிச்சு வரதட்சணையா பணத்தை கொடுக்குறான், இந்த பணத்தை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க என்னங்க பார்த்துட்டு இருக்கீங்க, மாப்பிள்ள ஆசையா கொடுக்குறாருல வாங்கிக்கங்கன்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இப்படி பணத்தை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு, இவன் எப்போ இந்த பணத்தெல்லாம் ரெடி பண்ணான்னு தெரியல அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் எங்க தங்க போறீங்க, அம்மா அப்பா கூட தங்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல அங்கிள் நான் பக்கத்துல புதுசா ஒரு வீடு வாங்கியிருக்கேன், அந்த வீட்டுக்கு தான் அவளை கூட்டு போலான்னு இருக்கேன் ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஏன்பா அந்த வீடு லோன் போட்டு வாங்கியிருக்கேன் இல்ல ஃபுல் அமௌண்ட் கட்டி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஃபுல் அமௌண்ட் கட்டியாச்சுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவங்கள பார்த்தீங்கன்னா பையன் நல்லா பணக்கார ஓட்டு பையன் தான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த டின்னர் பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ண அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா 2 பேரும் உள்ள வந்து தண்ணி குடிச்சிட்டு போலாமே அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு, என்னோட திங்ஸ்லாம் பேக் பண்ணணும்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஒரு 2 நிமிஷம் அப்பா கூட வந்து பேசிட்டு போமானா அவரை கூப்பிட இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் அப்பா கூட பேசிட்டு என்னோட திங்ஸ்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறேன், நீங்க கிளம்புங்கன்னு சொல்ல ஹீரோ அந்த இடத்த விட்டு போறான். அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் உள்ள வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க அதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, இந்த வீட்டை எங்க பேருக்கு எழுதி கொடுன்னு சொல்ல வீட்டை உங்க பேருக்கு எழுதி தரவா, சரி உங்களுக்கு ஒரு கண்டிஷன், என் புருஷன் வரதட்சணையா பணம் கொடுத்தாரு அந்த பணத்தை அப்படியே என்கிட்ட கொடுத்துருங்க, அந்த வீட்டை எழுதி தரேன்னு சொல்ல அதெல்லாம் முடியாது அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. இதுக்கு முடியாதா, அப்படின்னா இன்னொரு கண்டிஷன், நம்ம பக்கத்து வீட்டாண்டி இப்பதான் அவங்க வீடை வித்தாங்க, வீட்டோட மதிப்பா 50 லட்சம், என்னதான் இது பழைய வீடா இருந்தாலும் இந்த வீடு இருக்க லொகேஷன் ரொம்ப பிரைமான லொகேஷன், பக்கத்திலே ஸ்கூலு ஹாஸ்பிட்டல்னு எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்ல என்னதாண்டி நீ சொல்ல வரேன்னு அவங்க கேட்குறாங்க. இந்த வீடு இன்னைக்கு என்ன வேலை போகுமோ அந்த காசை என்கிட்ட கொடுத்துருங்க, வீடை உங்க பேருக்கு எழுதி வச்சிடறேன்னு சொல்ல அதை பார்த்தோன்னா அவங்க சித்தி ஷாக் ஆயிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா இவங்க தான் வெளியிலேருந்து வந்தவங்க, நீங்க என் சொந்த அப்பா மாதிரியே நடந்துக்கிறீங்க, எங்க அம்மா சித்தா 6 மாசத்துல 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இந்த வீட்டுல தங்குறதுக்கு கூட என்ன அனுமதிக்கல, இந்த வீட்டுல படுக்கிறதுக்கு எனக்குன்னு எந்த இடமும் கிடையாது, அந்த அளவுக்கு என்ன மோசமா தான் நடத்திட்டு இருந்திருக்கீங்க, நான் இதுக்காக உங்களுக்கு இறக்க பார்க்கணும், நான் சொல்ற டீலுக்கு நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு இவ பேசிட்டு இருக்க. இவ இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களும் வந்துடுறாங்க. இப்ப இவங்க பேசினதை பார்த்தவொடனே ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஓ பொண்ணு சொன்னதுல எந்த தப்பு கிடையாது, அவளை இத்தனை நாள நல்லவ பார்த்துட்டு இருந்தீங்க, அவளை என்ன பாடுபடுத்துனீங்க, ஒழுங்கா அவ சொல்றதுக்கு ஒத்துக்காங்கன்னு சொல்ல என் வீட்டு பிரச்சனை நீ தலையிடாத, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போன உங்க சித்தி சண்டை போட்டுட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா நான் சொல்றதுக்கு ஒத்துக்கணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் லாயரோட வருவேன், உங்க எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே தருத்துருவேன், இதுக்கப்புறம் இந்த வீடை நான் தான் பாத்துக்க போறேன், வீட்டை விட்டு வெளியே போறதுக்காக திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு வர பார்த்தா ஹீரோ அந்த இடத்த வீட்டு போகாம வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனை பார்த்தவனே அழுதுகிட்டே வந்து
வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்க. என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான ஹீரோ கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் அப்செட்டாக இருந்தேன் அவ்வளோதானே இவ சொல்லிட்டு இருக்க. சரி வா நம்ம 2 பேரும் நம்மளோட வீட்டுக்கு போகலான்னு ஹீரோவில் வீட்டுக்கு கூட்டு வரான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்க, வா நம்ம 2 பேரும் எக்ஸசைஸ் பண்ணலாம், உன்னை ஜிம்முக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிடுறான். இப்போ ஹீரோவில் ஜிம்முக்கு கூட்டு வர இவ்வளோ பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் அவுட் பண்ணுற பசங்களை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கான். அது பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் பார்க்கக்கூடாது, வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டு வந்து அவளுக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அந்த ஜிம்ல உள்ள ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா, ஏய் சார்லி யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட பொண்டாட்டி, இப்போதான் எங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆச்சுன்னு ஹீரோ இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோ எதுக்காக எங்கே கூட்டு வந்திருப்பானா, அவளோட மைண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் ஜிம்மை கூட்டு வந்திருப்பான். இப்போ அவங்க ஜிம்ல ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோவில் கூட்டு வந்து அவளோட வீட்டில் தான் ட்ராப் பண்ணுறான். ஏன்னா அவளோட திங்ஸ்லாம் இன்னும் பேக் பண்ணிட்டு ஹீரோட வீட்டுக்கு வரல. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்னோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு வந்துருன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஹீரோட வீட்டுக்கு வர கூடவே அவளோட ஃப்ரெண்டும் வந்திருக்கா. இந்த இடம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குடி, உன் ஹஸ்பண்ட் கூட ஜாலியாக கல்யாண வாழ்க்கை என்ஜாய் பண்ணி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரூமில் தங்குங்க, நான் கெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்ல, கெஸ்ட் ரூம் எதுக்காக போகிறேன், நீங்கள் நானும் புருஷன் முன்னாட்டி ஒரே ரூமில் தங்குறதுல என்ன பிரச்சனை, ஒருவேளை உனக்கு என் கூட ஒன்றா தங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றாவே இருக்கலான்னு இவளும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் அங்கே உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்க. ஹீரோவில் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஆஹா நான் இவளை பார்க்குறது தப்பா கரெக்டான்னு தெரியலையே, சொந்த பொண்டாட்டி அந்த இடத்துல பார்க்குறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவோட முகமே செவந்து போயிடுது. என்னாச்சுங்க உடம்பு இது சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கன்னு ஹீரோ சொல்ல, நீங்களும் தான் பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கன்னு இவ சொல்கிறா. வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வரணும், ஷாப்பிங் வரியான்னு சொல்ல, போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஷாப்பிங் போயிட்டு இருக்காங்க. இப்போ ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பில்லு போட்டுட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா, சார் இவ்வளோ அமௌண்ட் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, அதுக்கு ஏதாவது பொருள் எடுத்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல, இந்தாங்க இந்த பொருள் எடுத்துக்கங்கன்னு ஹீரோ ஹெல்மெட்டை தூக்கி போட்டுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்போ பில்லு போட்டு 2 பேரும் ஒன்றா வந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, என்னங்க இந்த பொருள் வாங்கியிருக்கீங்க, எனக்கு இதிலெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பொருள்னு ஹீரோ பார்க்குறான். அதை பார்த்தோன்னே இன்னும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த பொருளை எடுத்து குப்பையில் போட்டு, நானும் சரியாக கவனிக்கல சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், உங்கள் மேலே எந்த தப்பு இல்லை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வெக்கப்பட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் குளிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோ இவ்வளோ பார்த்தவொன்னே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு, ஹாலில் உனக்காக பால் வச்சிருக்கே குடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு போனவன் மறுபடியும் திரும்ப வந்து இவளை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருன்னு முழிச்சிட்டு போக, இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவன் என்னை கிஸ் பண்ணிட்டானா, என்னால் நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிட்டு இருக்கா. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன இவன் ரொம்ப நேரமாக குளிச்சுட்டு இருக்கான், ஒரு வேளை இன்னைக்கு நைட்டு ஏதாவது பண்ணலான்னு பிளானில் இருக்கானோ ஒன்றும் புரியலன்னு இவன் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ குளிச்சுட்டு வரான். இப்போ அவன் இவ்வளோ பார்த்தவொன்னே, இன்னும் நீ தூங்கலையா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை தண்ணி குடிக்கலான்னு ஹாலுக்கு வந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் சமாளிச்சுட்டு நைஸாக உள்ளே வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சு பார்க்க அவளுக்கு ஹீரோவோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி, என்னம்மா எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சா, புதுசாக கல்யாணம் பண்ண அவங்களை கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினைக்காத அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி சொல்லுங்க அப்படின்னு இவ சொல்கிறா. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா, என் பையனை இனிமேல் நீ தான் நல்லபடியாக பார்த்துக்கணும், அவனை பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் ஆண்டி கிட்ட பேசி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்க. வெளியில் வீட்டு வேலைக்காரங்க தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. மேடம் உங்கள் வீட்டுக்கு புதுசாக வேலைக்கு நான் தான் வந்திருக்கேன், எதுவே என்னால் என்ன கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போவே இப்படி சொல்லிட்டு சாப்பிடலான்னு வந்துட்டு இருக்க. ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான், உனக்காக பிரெட் ஆம்லெட் போட்டு வச்சிருக்கேன் சாப்பிடுன்னு சொல்ல இவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ண நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் ஆஃபீஸில் உட்காந்து என்ன யோசிக்கிறானா, நேற்று நைட்டு இவளை கிஸ் பண்ணதை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நான் கிஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் அவள் அதை பற்றி பேசவே இல்லை, என் கிஸ்ஸு பிடிச்சிருந்துச்சா இல்லையா ஒன்றும் புரியலேன்னு இவன் குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்க. அங்கே ஹீரோ கூட வேலை பார்க்குறவங்க எல்லாரும் புது ப்ராஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பேசுகிற எதுவும் ஹீரோவோட காதில் விழலை. அவனோட மைண்ட் ஃபுல்லாகவே இவ தான் இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கிச்சனில் சமைச்சிட்டு இருக்க. அவளுக்கு அவளோட ஆண்டி தான் கால் பண்ணுறாங்க, அவங்க அத்தை. இப்போ அவங்க கால் பண்ணி, உன்னோட கசின் வீடு வாங்கலான்னு இருக்காமா, உன்னால் ஏதாவது முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல எவ்வளோ சரின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறா. உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருந்தால் குர்றே, ஏன்னா என் அங்கிளோட பிள்ளைங்க வீடு வாங்குறாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக நான் உதவி பண்ணி ஆகணும்னு சொல்ல, சரிடி என்கிட்ட இருக்கிற பணத்தை அனுப்புறேன்னு அவ்வளோ சொல்ல இவ்வளோ தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு ஹீரோயின் பேசின எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுட்டு, எதுக்காகவும் அங்கிளுக்கு பணம் கொடுக்குறேன்னு கேட்க, எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எங்கள் அங்கிள் கொஞ்சம் கூட யோசிக்காம அவரோட பணம் எல்லாத்தையும் கொடுத்து எங்கள் அம்மாவை காப்பாற்ற ட்ரை பண்ணாரு,
ஆனால் எங்களால் காப்பாற்ற முடியல. இப்போ அவர் கஷ்டத்தில் இருக்கும்போது என்னால் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? அவர் எங்கள் அம்மாக்காக செலவு பண்ண காசு எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் நான் அதை தான் பண்ணிட்டு இருந்தேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கான். நான் உனக்கு பணம் தரேன், அந்த பணத்தை உன் அங்கிள் கிட்ட கொடுன்னு சொல்ல, ஆல்ரெடி நீங்கள் எனக்கு நிறைய உதவி பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே எதுவும் வேண்டான்னு இவ சொல்லிட்டு இருக்க. என்கிட்ட நீ பணம் வாங்கினா தான் நான் பேசுவேன், இல்லைன்னா நான் பேச மாட்டேன்னு சொல்ல, ஹீரோ இப்படி சொன்னதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. சும்மாலாம் அவங்க கிட்டேருந்து காசு வாங்க மாட்டேன், இதில் சைன் போட்டு கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை திரும்ப கொடுத்துருவேன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா இவளோட அங்கிள் ஆண்டி வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ அங்கே உள்ள வந்து இவளோட அங்கிளை பார்த்துட்டு இருக்க. அவங்க ஆண்டியை பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூப்பிட்டு வச்சு தனியாக பேசுகிறாங்க. இங்கே பாருமா, உன் அங்கிள் எனக்கு சர்ப்ரைஸே கொடுத்துட்டாரு, அவர் எங்களுக்கே தெரியாமல் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்காரு, இந்தா இதில் கொஞ்சம் பணம் இருக்குது, இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார்னா அவங்க பணத்தை கொடுத்துட்டு இருக்க. ஆண்டி நீங்கள் பிஸியாக இருந்ததுனால ஃபோனை பார்க்கலையா, உங்கள் ஃபோனை எடுத்து பாருங்கன்னு ஹீரோன்னு சொல்ல அவங்களும் ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அதில் அவங்க அக்கௌண்ட்டுக்கு நிறைய பணம் சென்ட் பண்ணியிருக்கா. இன்னுமா இவ்வளோ பணம் அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பணம் உங்களுக்காக தான், இந்த பணத்தை வச்சுட்டு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து புது வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவங்க ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. இங்கே பாருமா, இந்த பணம்லாம் எங்களுக்கு வேண்டாம், நீ சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும், உன் அங்கிளுக்காக ஆல்ரெடி நிறைய பண்ணிட்ட, இதுக்கப்புறமாவது உன் வாழ்க்கையை பார்த்துக்கன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கேன். ஆண்டி எதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்க அங்கிள் ஆண்டியை பார்த்து முடிச்சுட்டு அவங்க அம்மாவோட கல்லறைக்கு தான் வராங்க. இப்போ ஹீரோயின் அவங்க அம்மாவோட கல்லறையை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஆண்டி அவங்க பொண்ணை நினச்சி கவலைப்படாதீங்க, அவளை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு இவே பேசிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோயினுக்கு அவங்க அப்பா தான் கால் பண்ணுறாரு. இப்போ அவர் கால் பண்ணி புரோக்கர் இதுக்காக வீட்டுக்கு அனுப்புன, இந்த வீடை உண்மையாகவே நீ விற்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பண்ணணுன்றதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன், உங்களுக்கு இந்த வீடு வேணும்னா நான் சொல்கிற கண்டிஷனுக்கு நீங்கள் ஒத்துக்கணும், அவர் கொடுத்த காசை என்கிட்ட திரும்ப கொடுக்கணும், இல்லைனா கண்டிப்பாக இந்த வீடை நான் விற்றுருவேன்னு சொல்லிட்டு இவ ஃபோனை கட் பண்ண. அது பார்த்தோன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், அவளுக்கு வயசான அவளை பொண்ணு பார்க்க வச்சு அவளோட மனசை மாற்றி என்னை விற்கிற மாதிரி பண்ணிட்டேன், அதனால தான் இப்படிலாம் பண்ணுறா, ஒழுங்காக சார்லி கொடுத்த பணத்தை திரும்ப கொடு, இல்லைனா கோர்ட்டில் தான் உன்னை மீட் பண்ணுவேன், உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு போக. யோ, என்னை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது என்ன சொன்னேன், என்ன நல்லா பார்த்துக்குவேன்னு சொன்னேன், இப்போ என்னடா இப்படி பேசுறேன்னா அவங்க கத்திட்டு இருக்க. இங்க நடக்கிற எல்லாத்தையும் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. போற போக்க பார்த்தா 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிடுவாங்க போல அப்படின்னு சொல்ல, டைவர்ஸ் பண்ணிட்டு போறதா அந்த ஆளு உசுருக்கு நல்லதுன்னு இவங்க எல்லாரும் பேசிட்டு போறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் அவங்க சித்தி பார்த்தீங்கன்னா, யோ உன் பொண்ணுக்கு கால் பண்ணி பேசலையா, நீ பாட்டுக்கு எரும மாடு மாதிரி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்க. அதெல்லாம் பேச முடியாதுன்னு அவங்க அப்பா சொல்றாரு. இப்போ அவர் இப்படி பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட கசின் அப்புறம் லாயர் எல்லாரையும் கூட்டிட்டு வர, கூடவே பக்கத்து வீட்டுக்காரங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கா. இந்த வீடை நான் விற்க போறேன், இவர் என்னோட லாயர், அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்களை எதுக்காக கூப்பிட்டேன்னா விட்னஸ்க்காக கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்கள கூட வந்திருக்காங்க. இப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா, எங்க பாருங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில தலையிடுற எந்த உரிமையும் கிடையாது, இதுக்கப்புறம் எனக்கு என் புருஷனுக்கு இடையில நீங்க வரவே கூடாது, அவர்கிட்ட காசு கேட்கறது அவரை டிஸ்டர்ப் பண்றதுன்னு எந்த வேலையும் வச்சுக்க கூடாது, அப்புறம் இந்த வீடு எங்க அம்மாவோட வீடு, இந்த வீடை உங்க பிள்ளைங்க பேர்ல எழுதி வைக்கலான்னு கனவு கூட காணாதீங்க, இந்த வீடு என்னைக்கும் என் பேர்ல தான் இருக்கும், நீங்க பெத்த பிள்ளைங்களுக்கு நான் என்னைக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், என்னைக்கு நான் காலேஜ் போனேன்னா அன்னைக்கு என்னை வீட்டை விட்டு வெளியே தருத்திட்டீங்க, உங்க பொண்ணு தான் இப்ப வேலைக்கு போறாளே, அவளோட காசு எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, இனிமே என்கிட்ட காசு கேட்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன இப்படி பேசிட்டு இருக்க, உன் தம்பி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கா, அவனுக்கு நீ உதவி பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் இதுக்காக உதவி பண்ணணும், எங்க பாருங்க லாயர், இவங்க பெத்த பிள்ளைக்கு நான் உதவி பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, சட்டத்தில் அந்த மாதிரிலாம் எதுவும் எனக்கு கிடையாது, அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு 18 வயசு தாண்டி போயிடுச்சு, நீ உதவி பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் செத்து போயிட்டா உங்கள் பையனுக்கு உதவி பண்ணுறதை பற்றி நான் யோசிக்கிறேன், நான் சொன்ன கண்டிஷன் தான், சார்லி கிட்ட வாங்கின காசு திரும்ப கொடுத்தா அந்த வீட்டை எழுதி தருவேன், அப்படி இல்லைன்னா அந்த வீட்டை என்ன மதிப்பு போதோ அதுக்கான காசை என்கிட்ட கொடுங்க, இது 2 தான் உங்களுக்கான சான்ஸ், இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க, அப்படியே பண்ணிங்கன்னா வீட்டை விட்டு எல்லாரையும் வெளியே தருத்திடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா தேங்க்யூ லாயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. லாயர் அந்த இடத்த விட்டு போகிறாரு. அவர் போனதுக்கப்புறம் கசின் பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் அதுவும் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்த்து பத்திரமா இரு, சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு போக இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் இப்படி பேசி முடிச்சுட்டு இந்த பக்கம் திரும்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளோட தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணுறான். அதை பார்த்தோன்னே இவளுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இவனுக்கும் ஜெசிகாக்கும் எப்படி பழக்கம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவள் கோச்சிக்கிட்ட அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டு கிட்டே நடந்துக்கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. ஜெசிகாவை என் புருஷன் கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணான், அதை பார்த்தோன்னே மனசே உடஞ்சு போயிடுச்சு தெரியுமா, அவன் சித்தியோட பொண்ணு, அவளுக்கு என்ன சுத்தமாக பிடிக்காது, என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக ஏதாவது பண்ணுறாள்னு எனக்கு ஒன்றும் புரியல, என் புருஷனுக்கு எப்படி அவனு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் எனக்கு தெரியல, இதை பற்றி அவள் புருஷன் கிட்ட கேட்டியான்னு இவ கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் இல்லைன்னு சொல்றா. எங்க பாரு, மனசை விட்டு பேசினாதான் எதுவாக இருந்தாலும் சரியாகும், வீட்டுக்கு போய் அவன் கிட்ட பேசுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவளுங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது இவளுக்கு ஹீரோ தான் கால் பண்ணா. எப்பவுமே கால் பண்ணி லேட் ஆயிடுச்சு, இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்க,
நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு இவ சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறா. இப்போ அவ இப்படி ஃபோனை கட் பண்ண உடனே ஹீரோக்கு ஒன்றும் புரியல. என்ன இவ ஒழுங்காவே பேச மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த சைடு அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் அவன்கிட்ட டேரெக்டாக கேளு, அப்பதான் ஒரு சொல்யூஷன் கிடைக்குன்னு சொல்ல இவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் லேட் நைட்டில் வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தா நானே கூட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ உள்ள வந்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. என்னடான்னு பார்த்தா இவன் நேற்று நைட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வந்திருப்பா இல்லையா. நைட்டில் காற்றுல வந்தது இவளுக்கு சுத்தமாக ஒத்திக்கல. அவளுக்கு ஃபீவர் வந்துடுது. இப்போ அவள் ஹாஸ்பிட்டல் வந்து குளுக்கோஸ் போட்டுட்ருக்க. அந்த இதில் அவளோட கசின் தான் இருக்கான். அவளோட கசின் ஒரு டாக்டர். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா என்ன நீ தனியாக வந்திருக்க, கிட்டத்தட்ட உன்னோட பிபி ரொம்ப லோவாக இருக்குது, உன் ஹஸ்பண்டே கூட்டு வரல அப்படின்னு சொல்ல, அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரு, அதனால தான் நான் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணல, நீ எதுவும் தயவு செஞ்சு சொல்லிடாதுன்னு சொல்ல, சரி நான் சொல்லலை, ஆனால் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு இருக்க, என்னால் என்னை பார்த்துக்க முடியும், என்னை பற்றி நீ கவலைப்படாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு கசின் பார்த்தீங்கன்னா அவகிட்ட பேசி முடிச்சுட்டு இந்த சைடு ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லிடுறான். அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கா, அதுவும் தனியாக வந்திருக்கா, அவளை பற்றி எனக்கு கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அட்ரஸை மட்டும் சென்ட் பண்ணுங்க, நான் உடனே கிளம்பி வரேன்னு சொல்ல இவனு சரின்னு சொல்லிடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உன் புருஷனுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன்னு சொல்ல, ஏன்னா அப்படி பண்ணுற, அவன்கிட்ட சொல்லாதுன்னு சொன்னேன், நீ ஃபோன் பண்ணி போட்டு விட்ட, சி போய் தலை அப்படின்னு இவ திட்டிட்டு இருக்க. அவனும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். அவன் போன கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து உடம்பு சரியில்லைன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நான் உன்னை கூப்பிட்டு வந்திருப்பேன், உன் உடம்பு எவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு பாரு, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, எப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு டாக்டரை பார்க்கறதுக்காக போக, இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை ஒரு மாதிரி சோகத்தோட பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோ வந்து இவளோட கசினை பார்த்து உன்னோட கோட்டை கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்க அவனு கோட்டை கொடுக்குறான். இப்போ ஹீரோ அந்த கோட்டை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருக்க, ஏப்பா நீ நினைக்கிற மாதிரி மோசமான ஸ்மெல்லாம் வராது, சரக்கடிக்கிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது, தாராளமாக எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவனை பார்த்தீங்கன்னா அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தனியாக வந்திருக்கா. என்னப்பா அவங்க 2 பேருக்கும் நல்ல ஏதாவது பிரச்சனையா, அவள் ரொம்ப சென்சிட்டிவான பொண்ணு, எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்க, அவள் உங்ககிட்ட சொல்லாமல் வந்ததை பார்த்தா உன் மேலே ஏதோ கோவம் இருக்கும் போல, என்னன்றதை பேசி தீர்த்துக்கன்னு சொல்ல, சரி நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோவும் சொல்கிறான். இப்போ ஹீரோனோட கோட்டை எடுத்துகிட்டு வந்து ஹீரோனுக்கு போத்தி விட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா எதுக்காக என்னை அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ட்ரிப்ஸை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொன்னான், வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ ஓகேன்றா. இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து ஹீரோவில் வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கப்புறம் அவளுக்கு டேப்லெட் எல்லாம் கொடுத்துட்ருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஜெசிகாவா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது ஜெசிகாவா, யார் ஜெசிகா, எனக்கு யாரையும் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. காரில் கூட்டிகிட்டு வந்து ஒரு பொண்ணை ட்ராப் பண்ணீங்களே அந்த பொண்ணு தானே இவ கேட்குறா. அந்த பொண்ணா, அந்த பொண்ணு கம்பெனியில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கதா சொன்னாங்க, நான் வீட்டுக்கு வர வழியில் அவள் ஒரு கிளைண்ட்டை பார்க்கணுன்னு மேனேஜர் தான் இன்ஃபார்ம் பண்ணாங்க, அதனால தான் கூட்டு வந்தேன், 2 பேரோட வீட்டு அட்ரஸும் ஒரே மாதிரி இருந்துச்சு, அதனால தான் வீட்டுக்கு கூட்டு வந்தேன்னு ஹீரோ சொல்லிட்டு, இப்போவே என்ன சார்னா அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அவள் என்னோட தங்கச்சி, எங்கள் சித்தியோட பொண்ணு, அவளுக்கு எனக்கு சுத்தமாக ஆகாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. நான் வேணும்னு அவளை கூட்டு வரல, அவள் யாருன்னே தெரியாமல் தான் கூட்டு வந்தேன், என் கம்பெனியில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கா, மற்றபடி அவள் பேர் ஜெசிகான்னு கூட எனக்கு தெரியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதுக்கப்புறம் தான் ஹீரோனுக்கு நிம்மதியாக இருக்குது. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா உனக்கு அவளை பிடிக்கலன்னா நான் அவளை உடனே வேலையை விட்டு அனுப்பிச்சிடுறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவளை விட்டு தள்ளி இருந்தால் எனக்கு அதுவே போதும், இந்த மாத்திரை வேற ரொம்ப கசக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்தளவுக்கு கசக்குதா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ண இவ்வளோ ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ கிஸ் பண்ணி முடிச்சுட்டு நீ சொல்கிற அளவுக்கு ஒன்றும் ரொம்ப கசக்கல அப்படின்ட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை கிஸ் பண்ணதை நினச்சி வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இதுக்கு லோனா அப்படின்ற ஒரு பொண்ணு தான் வரா. இவ மேனேஜர். இவளுக்கு அப்பையிலேருந்தே ஹீரோ மேலே ஒரு கண்ணு. இப்போ வந்து ஹீரோ கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க, எங்க பாருலனா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்ல, இனிதே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவள் ரொம்ப ஷாக் ஆகிறா. உன் பொண்டாட்டி பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்க, ரொம்ப அழகாக இருப்பா, ஒரு நாள் டைம் இருக்கும்போது கண்டிப்பாக கூப்பிட்டு வந்து மீட் பண்ணுறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி தனியாக என்னை பார்க்க வர வேலையெல்லாம் வச்சுக்காத, ஏதாவது வேலை விஷயமா பார்க்க வர்றதா இருந்தால் மட்டும் பாரு, அப்புறம் இந்த ஜெசிகாவை வேலையை விட்டு தூக்கணும், அவன் மேலே ஏதாவது பழியை போட்டு வேலையை விட்டு தூக்குற வழியை பாருன்னு சொல்ல, அவளும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ரூமில் உட்காந்து இருமிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து என்ன சொல்கிறேன்னா, உனக்கு உடம்பு சரியில்லை, உன்னை தனியாக விட்டுட்டு என்னால் போக முடியாது, நம்ம 2 பேரும் ஒரே பெட்டில் ஒன்றா படுத்து தூங்கலான்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ அவனோட தலகாணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்தில் வந்தாலே எனக்கு படப்படன்னு இருக்குன்னு இவன் வெக்கப்பட்டுட்டு படுத்துட்டு இருக்க. அதை பார்த்து ஹீரோ சிரிச்சுட்டு அவள் பக்கத்தில் படுத்துக்கிறான். ஃபீவரில் உனக்கு குளிர் எடுக்கல,
அதனால நான் உன்னை கட்டி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒண்ணா கட்டி பிடிச்சு படுத்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ண முழிச்சு பார்க்க 2 பேரும் இப்படி ஒரு போஸ்ல படுத்திருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நைஸா இந்த பக்கம் திரும்பி படுத்துட்டு இருக்க ஹீரோ என்ன சரனா இன்னைக்கு உனக்கு ஐவி போகணும்ல உன் கூட நானே ஹாஸ்பிட்டல் வரேன்னு சொல்ல இவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. 2 பேரும் ஒன்றா ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்க இவனை பார்த்தீங்கன்னா என்னப்பா 2 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க பழைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு போலன்னு அவன் கலாய்ச்சிட்டு இருக்க. சும்மா கலாய்க்காம வாய் மூடிட்டு போடான்னு ஹீரோயின் சொல்ல அவனும் சைலண்டாக அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் உன்னை பார்க்கறதுக்காக உன் ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்கா அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் கம்பெனியை தான் காட்டுறாங்க. இப்போ இந்த கம்பெனியில் இந்த மேனேஜர் கூட இந்த ஜெசிகா தான் பேசிட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னங்க பாஸுக்கு கொண்டு போய் டீ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவருக்கு டீ கொடுக்குற அளவுக்கு நாங்கள் 2 பேரும் க்ளோஸ் கிடையாதுன்னு சொல்ல ஏன் இப்படி பேசுறீங்க நீங்கள் 2 பேரும் காதலிச்சிட்டு இருக்கதா ஊரே பேசுது இப்படி வைக்கப்படுறீங்கன்னா அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்க. இவ இப்படி பேசினதை பார்த்தோன்னா அவளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ இந்த ஜெசிகாக்கு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் இருந்து தான் யாரோ மெசேஜ் அனுப்புறாங்க. அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா உங்க அக்கா காரி வீடை விற்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டா நம்ம எல்லாரும் ரோட்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ ரொம்ப அப்செட் ஆயிட்டு இருக்க. இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. எனக்கு ஒரு அக்கா காரி இருக்கா சொந்த அப்பாவையே வீட்டை விட்டு வெளியே தள்ளுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கா அந்த மாதிரி மோசமானவளை பார்த்ததே இல்லைன்னு இவ ஹீரோனை பத்தி கழுவி ஊத்திட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டு கூட ஒன்றா வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. என்னடி இன்னும் உடம்பு சரியாகலன்னு அவ கேட்க ஆமாண்டி இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு இருக்கு ரெஸ்ட் எடுத்தா இன்னும் சரியாயிடுன்னு 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான். அந்த மெசேஜ் பார்த்தோன்னே இவ வைக்கப்பட்டு இருக்க. என்னடி உங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தா போகுது போல உன் கண்ணை செவக்கிறத பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இன்னைக்கு அவரோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போறாரா வீட்டுக்கு வர லேட் ஆகும்னு சொன்னாரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். இப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட என்ன சரானா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல யாரை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு அவன் கேட்க அன்னைக்கு பார்ல ஒரு பொண்ணை மீட் பண்ணியா அந்த பொண்ணு தான் சொல்றான். அதுக்குள்ளே எப்படி அந்த பொண்ணை உசார் பண்ண உண்மையாவே நீ வேற லெவல்டா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா டைம் இருக்கும்போது ஒரு நாள் கூப்பிட்டு வந்து உங்க எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்குறேன்னு சொல்லி இவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சரக்கு அடிச்சுட்டு பேசிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் வரான். பார்த்தா ஹீரோ நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பான் போல. இப்போ அவனை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னங்க நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாச்சல நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன் என்ன நம்மளோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டை நீ பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிஸ் பண்ணுற மாதிரி வர இவ கண்ணை மூடிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா நான் நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன் அதனால இன்னொரு நாள் ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தலகாணி தூக்கிட்டு பக்கத்து ரூமில் படுக்க வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்கலாம் அப்படின்னு அவனோட ரூமுக்கு வந்து பார்த்தா ஹீரோ சட்டை போடாமல் படுத்துட்டு இருக்கான். ஐயோ எனக்கு தலைவலி தாங்கவே முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு இவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மடியில் வந்து படுத்துட்டு இருக்க. நான் வேணா உங்களுக்கு லெமன் ஜூஸ் போட்டு வருவான்னு இவ கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ என் பக்கத்தில் இருந்தால் எனக்கு அதுவே போதும் தலைவலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருன்னு சொல்லிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா டக்குன்னு எழுந்திரிச்சு அவனோட பெட்ஷீட்டை விளக்க ஹீரோ அண்டர் வேரோட உட்காந்துருக்கான். அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்டுக்கிட்டே எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ ஃப்ரெஷ்ஷப் பண்ணதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் கல்யாண ரிங் வாங்கினா நல்லா இருக்கும் நீ ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லி 2 பேரும் கல்யாண ரிங் வாங்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் அன்னைக்கு ஒரு பொருளை தூக்கி குப்பை தொட்டில் போட்டேன்னு அந்த பொருளை இன்னைக்கு நைட்டு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவன் இப்படி கேட்டதை பார்த்தவொன்னே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு ஷாப்பிங்க்கு தான் வந்திருக்கான் 2 பேரும் கல்யாண ரிங் வாங்குறதுக்காக. இப்போ கல்யாண ரிங் வாங்கி கையில் போட்டுட்டு 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் பொண்டாட்டி கூட வந்துட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா இவதான் உன்னோட புது பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவா ஆமான்னு சொல்லி ஹீரோயினை இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் அவங்கள பார்த்த உடனே உங்களை பார்த்ததுல சந்தோஷம் உங்களை பத்தி இப்பதான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு அதுக்குள்ள உங்களை பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஒரு நாள் வீட்டுக்கு டின்னர் வரணும்னு சொல்ல சரி வாங்க எல்லாரும் ஒன்னா ஷாப்பிங் போலான்னு எல்லாரும் ஒன்னா நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோயின் பீரியட்ஸ் ஆயிரா. ஆஹா பேடு கூட நான் எடுத்துட்டு வரலையே அப்படின்னு வச்சுட்டு என்னங்க நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன் ஏன்னா நான் பீரியட்ஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ரெஸ்ட் ரூம்க்கு வந்துட்டு இருக்க. இவன் உள்ள வந்த கொஞ்ச நேரத்திலே ஹீரோ ஃப்ரெண்டோட பொண்டாட்டியும் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா இந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸை உங்களுக்காக தான் வாங்கி கொடுத்து விட்டாரு உங்கள் ஹஸ்பண்ட்க்கு உங்கள் மேலே ரொம்ப பாசன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளோ இந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வரா ஏன்னா அவளோட ட்ரெஸ்ல கரையாயிடுச்சு. இப்போ ஹீரோயின் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வர அவங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போக இவ்வளோ பார்த்தீங்கன்னா 2 பேரும் பார்க்கறதுக்கு க்யூட்டான கப்பலாக இருக்காங்களா அப்படின்னு சொல்ல ஆமாம் பார்க்கறதுக்கு நம்மள மாதிரியே ரொம்ப க்யூட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ இப்படி சொன்னதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கையை பாசத்தோட பிடிச்சிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2
பேரும் ஷாப்பிங்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகலான்னு காரில் உட்காந்துட்டு இருக்க அவளுக்கு அவங்க அப்பா தான் கால் பண்ணுறாரு. என்ன வேறு நம்பர்லேருந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என் நம்பர் தான் பிளாக் லிஸ்ட்டு போட்டல, அதான் வேறு நம்பர்லேருந்து பண்ணேன். எங்கள் பாரு, வீடு ரிஜிஸ்டர் பண்ண நான் ஒத்துக்கிறேன், உன்னோட கண்டிஷனில் நான் சைன் போட்டு கொடுத்துட்டேன், நாளைக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பாருன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை பார்க்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வர அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, நீ சொல்கிற டீலுக்கு நான் ஒத்துக்கிட்டேமா, வா ரிஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்ல என் வீட்டுக்காரு கார்டு கொடுத்தாரு, எங்கே இது அப்படின்னு சொல்லி கேட்க, கார்டு இங்கே தான் வச்சுருந்தேன், எங்கே போச்சுன்னு தெரியலனா அவங்க அப்பா நடிச்சிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கார்டு என்னைக்கு எடுத்துகிட்டு வரீங்களோ அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி சொன்னவனா அவங்க அப்பா கார்டு எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா சரியான ஃப்ராட் இருந்தாலும் அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு நான் செக் பண்ணி பார்த்துட்டு வீடை ரெஜிஸ்டர் பண்ணி தரேன்னு சொல்ல அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டில் சரக்கு அடிச்சுட்டு நாய்க்குட்டியை பிடிச்சிக்கிட்டு அழுதுட்டு இருக்கா. என் மேலே யாருக்குமே பாசம் இல்லை, அந்த எல்லாம் அப்பனே கிடையாது, பணம் தான் அந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு இவ அழுதுட்டு இருக்க. அந்த இதுக்கே ஹிரதா வரான். அவனை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஏங்க என்னை யாருக்குமே பிடிக்கலங்க, உங்களுக்கு அது பிடிக்குமா, நீங்களாவது என்ன காதலிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன், யாரை பற்றி கவலைப்படாதுன்னு ஹீரோ அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் தூங்குறதுக்காக போகிறேன் குட் நைட்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்கள மீட் பண்ணுறதுக்காக போகலாமான்னு கேட்க இவ்வளோ போகலான்னு சொல்லிடுறா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹீரோவோட பாட்டியை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்தோன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா உங்கள் பாட்டி வந்தது பிரச்சனை இல்லை, கூடவே உங்கள் அத்தையும் வந்திருக்கா, பார்த்து பத்திரமா இருந்துக்கடான்னு சொல்ல ஹீரோ சரின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிகிட்டு வரான். இப்போ ஹீரோனை கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரோ கொடுக்க பாட்டி ரொம்ப நல்ல விதமாக பேசுகிறாங்க. ஆனால் அவங்க அத்தை கொஞ்சம் சிடுமூஞ்சி போல். ஹீரோனை பார்த்தோன்னே என்ன சொல்கிறாங்கன்னா, பொண்ணுக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை, எப்படி இதில் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இதுக்கு நீ ஏன் பொண்ணையே கட்டிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க. இவங்க பேசுகிறத பார்த்த உடனே ஹீரோக்கும் கோவம் வருது, அவங்க அம்மாவுக்கும் கோவம் வந்துட்டுருக்கு. இப்போ அவங்க எல்லாரும் இன்ட்ரோ கொடுத்து பேசி முடிச்சதுக்கப்புறம் அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா, டே இன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் இங்கே ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா அவளை கூட்டிட்டு உன்னோட ரூமுக்கு போக ரெஸ்ட் எடுக்கட்டுன்னு சொல்ல ஹீரோவை அவளை ரூமுக்கு கூப்பிட்டு வரான். நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரூமில் ஒன்றா தான் இருக்க போகிறோம், உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அப்படியே உன்னோட முகம் செவந்து போகுதுன்னு ஹீரோ கேட்குறான். ஓ அதுவா, இந்த இடத்துல ரொம்ப வேர்க்குதுல அதனால தான் செவந்து போகுதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ அவ கிட்ட வந்து அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சி கடிச்சிடறா. ஏண்டி கடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் மட்டும் நிறைய டைம் என்ன கடிச்சிருக்கீங்க, அதனால தான் இந்த வாட்டி நான் உங்களை கடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு பேர் கடிக்கிறது கிடையாது, முத்தம் கொடுக்கறது. எப்படி முத்தம் கொடுக்கணும்னு கூட என் பொண்டாட்டிக்கு தெரில, எனக்கு ரத்தமே வருது பாருன்னு ஹீரோ வாயை காமிச்சிட்டு இருக்க. ரத்தமா, சாரிங்க நான் வேணும்னு பண்ணல தெரியாமல் பண்ணிட்டேன்னு இவ சாரி கேட்டுட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படி கிஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேவான்னு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு அவங்க அம்மா வந்துடுறாங்க. இப்போ அவங்க அம்மா இவங்க ரெண்டு பேரே பார்த்தோன்னா அவங்க ஷாக் ஆகிட்டு இருக்க. ஹீரோனுக்கு ஒரே வெக்கமாக போயிடுது. டே நான் இதை பார்க்கல, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு அவங்க இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. ஐயோ என் மானமே போயிடுச்சு, நம்மளை இப்படி பார்த்துட்டாங்களேன்னு இவ புலம்பிட்டு இருக்க. ஹீரோ சிரிக்கிறான். ஏன் இப்படி சிரிச்சிட்டு இருக்க, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இதில் வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு, நான் என்னோட பொண்டாட்டி தானே கிஸ் பண்ணேன், ரோட்டில் போகிற பொண்ணையா கிஸ் பண்ணேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அட போடா லூஸ் அப்படின்ற மாதிரி இவ பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அம்மாவை பார்த்தீங்கன்னா பாட்டிக்கிட்ட வந்து நடந்த கதை சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் போகிற பாஸ்ட்டை பார்த்தா அடுத்த வருஷமே குழந்தை வந்துடும்னு அவங்க கலாய்ச்சிட்டு இருக்க. இதை விட சந்தோஷமான செய்தி என்ன இருக்குன்னு பாட்டியும் கலாய்க்கிறாங்க. இப்போ இந்த சைடு கட் பண்ண ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா உனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது செலினோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்ல எவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவதான் என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. ஹீரோக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் வந்தவொடனே ஹீரோ பேசுறதுக்காக போக இவனுங்க எல்லாரும் ஹீரோயின் கிட்ட கேள்வியாக கேட்டுட்டு இருக்கானுங்க. எப்போ ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிங்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நான் அவரை 8 வருஷமா காதலிக்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவனுங்கள பார்த்தீங்கன்னா அண்ணி அவனோட சின்ன வயசு ஃபோட்டோவை பாருங்க அப்படின்னு சொல்லி இவ கூட கதை பேசிக்கிட்டு எல்லாரும் ஒன்றா சரக்கடிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் 2 கிளாஸ் தான் அடிக்கிறான். ஆனால் அதுக்குள்ள அவ மட்டையாயிரா. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சரக்கு அடிச்சிட்டா போல. இப்போ அவ இப்படி மட்டையாகிற ஸ்டேஜில் இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, 2 கிளாஸ் தான் கொடுத்தோம் அண்ணி மட்டை, எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு இவனுங்க சாரி கேட்டுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை தூக்கிட்டு வீட்டுக்கு போகலாம் நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இந்த லூனா பொண்ணு தான் நிற்கிறான். இப்போ அவன் இவனை பார்த்தவொன்னே யார் இந்த பொண்ணு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் என்னோட பொண்டாட்டி தான், அவளை வீட்டுக்கு கூட்டு போகிறேன்னு ஹீரோ அவளை தூக்கிட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஜெசிகாவும் இந்த மேனேஜர் கூட தான் இருக்கா. அவளை பார்த்தீங்கன்னா நம்ம பாஸு தூக்கிட்டு போகிற பொண்ணை பார்க்கும்போது என்னோட அக்கா ரேகன் மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு, எங்கள் பாருங்க மேனேஜர் அவர் இன்னொரு பொண்ணை தூக்கிட்டு போகிறாரு, உங்கள் 2 பேருக்கும் சண்டை அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கள் சண்டை போடுறதுக்கு என்ன இருக்குது,
எனக்கும் அவனுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. அந்த பொண்ணு அவனோட பொண்டாட்டின்னு சொல்ல, என்னது பொண்டாட்டியா? எப்படி கல்யாணம் ஆயிடுச்சு? இதுக்கு எப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்க. அதை பத்தி விட்டு தள்ளுன்னு இவ சொல்றா. இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, மேனேஜர் நான் சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக என்னை வேலையை விட்டு மட்டும் அனுப்பிச்சிடாதீங்கன்னு சொல்ல, நீ பண்ணது சின்ன தப்படி, நாங்களே இந்த தப்பெல்லாம் நிறைய டைம் பண்ணியிருக்கோம், அதுக்காக போய் உன்னை வேலையை விட்டு அனுப்புவாங்களா அப்படின்னு கூட வேலை பார்க்குற பொண்ணுங்க சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு மேனேஜர் பார்த்தீங்கன்னா, உன்னை வேலையை விட்டு துரத்த சொல்லி அவன் முன்னாடியே சொல்லிட்டான், இந்த ரீசனை வச்சு தான் துரத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு அவங்க அம்மாவோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். ஏன்னா ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வந்திருப்பான் இல்லையா, அவங்க எல்லாருமே சொந்த ஊருக்கார ஃப்ரெண்ட்ஸுங்க, அதனால தான் ஹீரோ கூப்பிட்டு வந்திருப்பான். இப்போ ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா இவ இப்படி மட்டையாகி கிடக்கிறத பார்த்த உடனே, டே அவ ரொம்ப போதையில் இருக்கா, அவளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரில, நான் போனதுக்கு அப்புறம் அவளோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி விடுன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு பாத்ரூம்க்கு வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோ டவலோட நின்றுட்டு இருக்கான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் கூட இவ்வளோ பார்த்தீங்கன்னா இது கனவாதான் இருக்கும் அப்படின்னு வச்சுட்டு இவ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்க. ஹீரோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். ஏண்டி உன் புருஷன் கண்ணு முன்னாடி நிற்கிறது கூட உனக்கு தெரில அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்க ஹீரோவில் கட்டி பிடிச்சி படுத்துட்டு இருக்கான். பார்த்தா அவளோட ட்ரெஸ்லாம் கூட சேஞ்ச் ஆயிருக்கு. அது பார்த்தோன்னே இவன் நைட்டு நடந்ததை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ டவலோட நிற்கிறத பார்த்துட்டு தான் அவன் போயிருப்பான். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, அப்படின்னா நான் கனவு காணல, நைட்டு உண்மையாகவே அவர் குளிச்சுட்டு டவலோட நின்றுருக்காரு, அவரை பார்த்துட்டும் கண்டுக்காம போயிருக்கேன், என்ன மாதிரி ஒரு குடிகாரியை பார்த்துருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கேன். ஹீரோவை பார்த்தீங்கன்னா நைட்டு இந்த ட்ரெஸ்ஸை நான் தான் உனக்கு சேஞ்ச் பண்ணி விட்டேன், உனக்கு ரொம்ப சூட் ஆகுதுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளோ ஆமா அப்படின்னு வெக்கப்பட்டுட்டு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஒன்னா ஷாப்பிங் போயிட்டு வீட்டுக்கு வர ஹீரோவை பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருந்த பொருளை கீழே போட்டுறான். என்னடன்னு பார்த்தா ஹெல்மெட்டு. அதை பார்த்தோன்னே ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா சைலண்டாக அந்த இடத்த விட்டு போக, என்னங்க இந்த பொருள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா பத்திரமா வச்சிருக்க மாட்டீங்களா, உங்க அம்மா பார்த்துட்டாங்க, எனக்கு ஒரே அவமானமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொல்றத பார்த்து ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீ வேணும் தான் அப்படி பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்க, அடி சத்தியமா இல்லை, தெரியாம தான் கை நழுவி விழுந்துருச்சு, இதை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்காக வாங்கினேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ ஹீரோ சொல்ற எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ரெண்டு பேரும் வீட்டில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு ஃப்ரீயாக இருந்தா நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தோமே அந்த பொருளை ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இப்படி சொன்னதை பார்த்தோன்னே இவளுக்கு ஒரே வெக்கமாக வந்துட்டு இருக்கு. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயினோட ரூமுக்கு வந்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா பேச்சு மாறக்கூடாது ஓகேவான்னு சொல்லி அவளை பிடிச்சி பெட்டில் தள்ளி அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட வீட்டில் இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளோட அப்பாவை கூட்டிட்டு வரான். அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேலை, அக்ரிமெண்ட்ல சைன் போட்டிருந்தீங்களா, அதை மறந்து போயிட்டீங்களா, என்ன பாக்குறதுக்காக எதுக்காக வந்தீங்கன்னு இவ கோச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்க. அவங்க அப்பா வெக்கமே இல்லாம வீட்டுல வந்து உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப வரை ஹீரோனோட வீடை சுத்தி பார்த்துட்டு, உங்க அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தான்னு வச்சுக்க, நீ இப்படி சந்தோஷமா வாழ்றத பார்த்து அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான்னு சொல்ல, எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்க, வந்த விஷயத்த மட்டும் சொல்லுங்கன்னு சொல்ல, நாளைக்கு அப்பாவோட பர்த்டே, நீயும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு டின்னர் வந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல, உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, என்னைக்கு அது என்ன பொண்ணா நினைச்சிருக்கீங்களா, நீங்களா மனுஷனே கிடையாதுன்னு இவ கண்ணா பின்னான்னு திட்டிட்டு அவங்க அப்பாவும் சைலண்டா அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்ப அவங்க அப்பா மனசு உடஞ்சு போய் வெளியே வந்துட்டு இருக்க. ஹீரோவை பாத்தீங்கன்னா அவ கோவத்துல இதை தெரியாம பேசிட்டா மனசுல வச்சுக்காதீங்கன்னு சொல்ல, அவளை அந்த அளவுக்கு நான் கொடுமைப்படுத்திருக்கேன், யாரா இருந்தாலும் இந்த கோவம் இருக்கதான் செய்யும், அவளை நல்லபடியா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு வர. வீட்டுல உங்க பொண்டாட்டி பொண்ணு ரெண்டு பேரும் தான் இருக்காங்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அப்பா வாங்க ஒன்னா சாப்பிடலான்னு சொல்லிட்டு இருக்க. அவரு ரொம்ப சோகமா அந்த இடத்த விட்டு போறாரு. அதை பார்த்தோன்னே இவ்வளவு பாத்தீங்கன்னா, ஏமா எனக்கு ஒரு சந்தேகம், அப்பாவை உண்மையாவே நீ டைவர்ஸ் பண்ண போறியா, அப்பாவை டைவர்ஸ் பண்ணா நம்ம நடு தெருவில் தான் நிக்கணும், ஏன்னா என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க தெரியுமா, சாப்பாட்டு கூட வழி இருக்காது, அப்பாவை டைவர்ஸ்லாம் பண்ணிடாதன்னு சொல்ல, அந்த ஆளு ஏண்டி என்ன டைவர்ஸ் பண்ண போறான், அவன் என்ன டைவர்ஸ் பண்ணிட்டா பிச்சு தான் எடுக்கணும், அந்த ஆளு சும்மா நம்மளை மிரட்டி பார்க்கறான், மற்றபடி டைவர்ஸ்லாம் பண்ண மாட்டா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. அந்த இதுக்கு அவங்க அப்பா தான் வராரு. இப்போ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, சார்லேவை கூட வீட்டுக்கு டின்னர் கூப்பிட்டேன், ஆனா வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு இவ சொல்லிட்டு இருக்க. என்னது சார்லேவான்னு இவ ஷாக் ஆயிரா. இப்போ பாத்தீங்கன்னா ஹீரோவோட போட்டோவை எடுத்து காமிச்சு, அப்பா சார்லின்றது இதுவா பாருங்க அப்படின்னு சொல்ல, இவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. அது பார்த்தோன்னே இவ்வளவு பாத்தீங்கன்னா என் கம்பெனியோட பாஸ் இந்த ஆள் தான் தெரியுமா, அவ்வளவு பெரிய கம்பெனிக்கு ஓனர், அப்ப வேணும்னே தான் என்னை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க, எல்லாத்துக்கான உங்க பொண்ணுதான்னு இவ கண்டுபிடிச்சிடறா. இப்போ இந்த சைடு கட் பண்ண ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்களோட வீட்டில் இருந்துட்டு இருக்கா. அவளுக்கு அவங்க சித்தி தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி, ஏண்டி மாப்பிள்ளை கிட்ட சொல்லி என் பொண்ணை வேலையை விட்டு தூக்கிட்டியா, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இந்த வேலை இல்லைன்னா என்ன, வேற ஏதாவது வேலையை கண்டுபிடிச்சிக்க சொல்லுங்கன்னு இவ ஃபோனை கட் பண்ண. அந்த இதுக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து என்ன சொல்றானா, என் கம்பெனி மட்டும் கிடையாது, வேற எந்த கம்பெனி அவளுக்கு வேலை தராது, என்ன மாரி வேற யாரும் அவளுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க, அவளை நினைச்சு நீ கவலைப்படுறதை விட்டுட்டு என்னை பத்தி கவலைப்பட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி ஹீரோ அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான்.
இப்போ அவங்க 2 பேரும் நைட்டு ஒன்றா படுத்து தூங்கிட்டு இருக்கா. அவனுக்கு அந்த பொண்ணு தான் கால் பண்ணுறா. இப்போ கால் பண்ணி உன் பொண்டாட்டி நல்லவ கிடையாது, அவளோட உண்மையான முகம் என்னன்றதை தெரிஞ்சுக்க, அவள் சொந்த அப்பாவே வீட்டை விட்டு வெளியே துரத்த பார்த்தவன் சொல்ல, என் பொண்டாட்டியை பற்றி இதுக்கு மேலே ஏதாவது பேசினா நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். முதல்ல நீ ஃபோனவே இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணுற வேலை வச்சுக்காத, உன் அக்கா கிட்ட பேசிக்கிறேன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவுக்கு கால் பண்ணி போட்டு விட, இந்த சைடு அவங்க அக்காவை தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா அவள் தங்கச்சியை பார்க்க தான் வரா. ஏண்டி சார்லி எனக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொன்னான், என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், தயவு செஞ்சு அவன் விஷயத்தில் தலையிடாது, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னொரு தடவை அவன் வாழ்க்கையில் தலையிடனா நம்ம 2 பேரையும் கம்பெனி விட்டு துரத்திடுவான், அப்புறம் சாப்பாட்டுக்கு பிச்சு தான் எடுக்கணும்னு அவ சொல்லிட்டு இருக்க. சாரி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோனோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஹீரோனோட ஆன்ட்டியை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ அவளோட ஆன்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, இங்கே பாரு, தயவு செஞ்சு ரேகான தொல்லை பண்ணாத, அவளை நிம்மதியாக வாழ விடுன்னு சொல்லிட்டு இருக்க. என் பொண்ணு மேலே எனக்கு உண்மையாகவே பாசம் இருக்குது, ஆனால் அவள் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. என் பொண்டாட்டியோட ட்ரீட்மெண்ட் செலவுக்காக இந்த வீட்டை விற்கணும்னு நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே எனக்கும் அவங்க சித்திக்கும் பழக்கமாயிடுச்சின்னு சொல்லிட்டு இருக்க. எனது பழக்கமாயிடுச்சான்னு இவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்க. அவரை பார்த்தீங்கன்னா இதை தெரியாமல் இப்படி சொல்லிட்டேன், இந்த விஷயத்தை பற்றி என் பொண்ணுக்கிட்ட எதுவும் சொல்லாதன்னு சொல்லிட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சவொடனே ஹீரோயின் நேராக அவங்க அப்பாவை பார்க்க வீட்டுக்கு தான் வரா. இப்போ அங்கே உள்ள வந்து, நீ எல்லாம் மனுஷனே கிடையாது, எங்க அம்மா சாக கிடக்கும்போது நீ இவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்க, நீ எல்லாம் எந்த மாதிரி ஆளியானா அவங்க அப்பாவை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு கூடவே பக்கத்து வீட்டுக்காரங்களும் சேர்ந்துடுறாங்க. இப்போ அவங்க எல்லாரும் இப்படி திட்டிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு, எங்க அம்மா உயிரோட இருக்கும்போது எல்லாரும் கொன்னிட்டீங்களே, நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் கண்ணா பின்னா திட்டிட்டு இருக்க. தங்கச்சிக்காரி சப்போர்ட்டுக்கு வரா. அதை பார்த்த உடனே ஹீரோயின் அவளுக்கு ஒரு அறையை போட்டுட்டு, ஒழுங்கா போடி, இதுக்கப்புறம் நான் மனுஷா இருக்க மாட்டேன், எல்லாரும் ரோட்ல பிச்சை எடுங்க, இதுக்கப்புறம் அவங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவங்க எல்லாரையும் பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வரா. இவ கசின் கூட தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, எங்க பாரு எல்லாமே கடந்த காலம், அதை நினச்சி நீ உன் உடம்ப வருத்திக்காத, ஃபீல் பண்ணாம இருன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். அவனை பார்த்தவொடனே ஹீரோயின் ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, எங்க அப்பா மாதிரி ஒரு மோசமான ஆளை பார்த்ததே இல்லை, எங்க அம்மா உயிரோடு இருக்கும்போது ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காருன்னு இவ அழுதுட்டு இருக்க. ஹீரோக்கு அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. சரி வா வீட்டுக்கு போகலாம், எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசலான்னு ஹீரோவில் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் லாயர் கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. எங்க அம்மா எல்லா விஷயமே தெரிஞ்சுதான் அந்த வீடை எனக்கு எழுதி வச்சாங்க, நான் தான் பைத்தியம் மாதிரி எங்க அப்பாவுக்கு எழுதி கொடுத்துட்டேன், எங்க அம்மாவோட வீடு எனக்கு மறுபடியும் வேணும், அது திரும்ப வர்றதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு இவ பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை பார்த்தீங்கன்னா இவ பேசி முடிச்சதுக்கு அப்புறம், அந்த வீடு உங்ககிட்ட வர்றதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், இதை பத்தி கவலைப்படாதன்னு சொல்ல இவ்வளோ ஓகேன்றா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் அவங்க சித்தி வேலை பார்க்குற இடத்துக்கு நிறைய பிரஸ்காரங்க வந்து, உங்க ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் பொண்டாட்டியோட பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்தி வீட்டெல்லாம் எழுதி வாங்கிட்டீங்களாமே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்க. இவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு எவிடன்ஸோட ப்ரூவ் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா பக்கத்து வீட்டுக்கார ஆன்டி தான் எவிடன்ஸ். இப்போ அவங்க நடந்துக்கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. ஆன்லைன்ல இவளோட டாபிக் தான் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அந்த வீடை மறுபடியும் இவ பேருக்கு மாத்துறதுக்காக தான் ஹீரோ இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா அந்த விஷயத்துல இவளுக்கு ஹெல்ப் பண்றதே லூனா தான். இப்போ அவங்க எல்லாரும் சோஷியல் மீடியாவில் அவங்க ஃபேமிலியை பற்றி ட்ரெண்டிங் ஆக்கி விட்டுட்ருக்க. இந்த விஷயம் ஹீரோனுக்கு தெரிஞ்சிருது. நம்ம வீடை திரும்ப வாங்குறதுக்கு இது ஒன்று தான் வழி, அவங்க எல்லாரும் உன்னை ஏமாற்றி வாங்கிட்டாங்கன்னு கேஸ் போட்டால் தான் இந்த கேஸ் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் இவளோட அப்பாவை தான் காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இருக்க. அவரை பார்க்க ஹீரோயின் தான் வரா. இப்போ வந்து என்ன செய்றானா, எங்க பாருங்க, நான் இங்கே வந்தது உங்களை பார்க்கறதுக்காக இல்லை, வீடை என் பேருக்கு திரும்ப எழுதி வாங்குறதுக்காக, எங்கள் அம்மாவுக்கு பண்ண துரோகத்துக்காக கண்டிப்பாக ஒன்று சும்மா விட மாட்டேன், வீடை நீங்களே கொடுத்துட்டா நல்லா இருக்கும். நானும் லாயரை பார்த்தேன்னா உங்களால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது, என் புருஷனை மாரி உங்களால என்ன பண்ண முடியும், ஒழுங்கா வீடை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. சரிம்மா வீடை உனக்கே கொடுத்துட்றேன், லாயரை கால் பண்ணி வர சொல்லுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக அவங்க சித்தி தான் வராங்க. யோ யாரை கேட்டு வீடை எழுதி கொடுத்த, இப்போ நானும் உன் பிள்ளைங்களே எங்கே போய் நிற்கிறது, நடு தெருவில் தான் நிற்கிறேன்னு சொல்ல, எங்க பாருடி நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம், பையனை நான் பார்த்துக்கிறேன், பொண்ணை நீ பார்த்துக்க, இதோட என்னை விட்டுரு, உன் சவகாசமே வேணாம், என் பொண்டாட்டிக்கு பண்ண துரோகத்துக்காக தான் நான் இப்பெல்லாம் அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. அட பாவி, உன்னை நம்பி வந்ததுக்கு இப்படி பண்ணிட்டியடா அப்படின்னு அவங்க கத்திட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வந்து ஹாலில் போட்டுடுறாங்க, வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு. இப்போ அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்க. தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா நான் இதுக்காக வீட்டை விட்டு வெளியே போகணும், நீ போடி அப்படின்னு சொல்லி அவங்க கத்திட்டு இருக்க. அந்த இதுக்கு அவங்க அம்மாவுமே வராங்க. அவங்களுக்கு தான் விஷயம் தெரியும் இல்லையா, அவங்க அப்பா எழுதி கொடுத்துட்டாருன்னு.
இப்போ இவங்கள பார்த்தீங்கன்னா திங்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து தள்ளடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு போக அந்த இதுக்கு ஆன்ட்டி தான் வராங்க. இப்போ ஆன்ட்டி ஹீரோவை பார்த்த உடனே இவர் தான் உன்னோட புருஷனா, பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான், ஒரு நாளும் ஹஸ்பண்டை கூட்டிட்டு வீட்டுக்கு டின்னர் வாமான்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க ஆன்ட்டி எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவ ஃப்ரெண்டு கூட ஒன்றா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாரும் இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவங்கள இன்னைக்கு நேற்று காதலிக்கல 8 வருஷமாக காதலிச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல இவ இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்போ அவளோட ஃப்ரெண்டு ஹீரோயின் ஹீரோவை எந்த அளவுக்கு காதலிச்சா அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவும் அது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஹீரோயினை கூட்டிட்டு வீட்டுக்கு வரான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரும் எதிர்ச்சியாக தான் மீட் பண்ணான்னு நினச்சேன், ஆனால் என் மேலே உயிரே வச்சிருக்க பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோன்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். நீ ஒரு பையனை 8 வருஷமா காதலிச்சியே, அந்த பையன் யார் அப்படின்னு சொல்லி கேட்க அட கொய்யால நான் போதையில் இருக்கும்போது என் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் வளரிட்டல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் முழிச்சிட்டு ஆமாம் நான் காதலிச்ச பையன் நீ தான், நான் அவனை 8 வருஷமாக சீக்ரெட்டாக காதலிச்சிட்டு இருந்தேன், இந்த விஷயத்தை பற்றி நான் யாருக்கிட்டே சொல்லலை, என் ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் தெரியும், உன்னை எப்பெல்லாம் பார்க்குறேன்னு எனக்கு ஒரு நர்வஸ் இருக்கும், அது காரணம் நான் அவன் மேலே வச்சிருக்க காதல் தான் சொல்ல அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா 8 வருஷம் நம்ம வீணாக்கி இருக்க மாட்டோம், அதுக்கு முன்னாடியே ஒன்று சேர்ந்துருப்போன்னு ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது என்னோட மனசுக்குள்ளேயும் ஒரு வித்தியாசமான ஃபீலிங் வந்துச்சு, என்னன்னே தெரில, அதுக்கப்புறம் உன்னை ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் பார்த்தேன்னா உன்னை பார்க்கும்போதெல்லாம் நீ ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டு இருந்த, அந்த நர்வஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உன்னை பார்த்தவொடனே கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கணும்னு தோணுச்சு, ஆனால் அதை கேட்குறதுக்கு ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சுன்னு ஹீரோ அவன் மனசில் உள்ளதை சொல்கிறான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன், என்னன்னே தெரில, எத்தனை பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், நிறைய பேர் ப்ரொப்போஸ் கூட பண்ணியிருக்காங்க, ஆனால் உன் மேலே வந்த ஃபீலிங் யார் மேலேயும் வரலன்னு 2 பேரும் அவங்க மனசில் உள்ள காதலை பற்றி சொல்லிட்டு இருக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். ஸ்டார்டிங்கில் தான் நம்ம 2 பேரும் காதலிக்கல, இனிமேல் வெறும் லவ் மட்டும்தான் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டு சந்தோஷமா இப்படி வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.